அப்போ பேசிக் ரா மெட்டீரியலே நீங்கள் வெளிநாட்டிலேருந்து தான் வாங்குறீங்க, அதை வந்து இங்கே உருக்குறீங்க. இப்போ என்ன கேள்வின்னா, அது நாங்கள் தூத்துக்குடியில் தான் உருக்கணும் என்ன இருக்கு? ஸ்டெர்லைட் தான் உருக்கணும்னு என்ன இருக்கு? கல்பா மன்னார் பகுதியில் தான் நாங்கள் உருக்கணும், எங்கே வேணால் உருக்கலாம் இல்லையா? இப்போ படிப்படியாக ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டு வராங்க. இப்போ அவங்க உற்பத்தி குறைச்சிட்டாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து பார்த்தீங்கன்னா 60,000 டன் அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டு அவங்க உற்பத்தி பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா 650 டன் மட்டும் தான் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்ச் இது ஆக்சுவலி? ஏன்னா வேற என்ன உற்பத்தி பண்ணணும் இல்லையா? அதாவது ஸ்டெர்லைட் ஆலை வந்து பார்த்தீங்கன்னா 1997 இங்கே வந்து அவங்க பணிகளை ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயலலிதாவோட ஆட்சி காலகட்டம். ஆமாம், 95ல் வந்துட்டு அந்த சிப்காட் கிளியரன்ஸ் எல்லாம் ஆகுது. 96, 97ல் அவங்களுக்கு கன்சென்ட் டு எக்ஸ்டாப்ளிஷ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. 2017 அது மூடப்படுகிறது. உங்களுக்கு 2017 வரும்போது கூட அதோட எண்ணிக்கை அவ்வளோதான், 1000 பேர் தான். அதை நம்பி வந்துட்டு ஒரு 1000 பேர் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு. அவ்வளோதான் இது ஸ்டெர்லைட்டோட. சரி, அப்படி வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. என்ன வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வேலை. அது ஒரு ஆபத்தான வேலை தானே? ஆமாம், அந்த ஆபத்தான வேலை பண்ணுறதுக்கு இவங்க தானே கிடைச்சாங்க. காப்பர்லேருந்தே பார்த்தீங்கன்னா 95% அவங்க எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்நாட்டு தேவைக்கு வரும் 5% தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இது என்ன சொல்ல புதுசாக இருக்கு செய்தி? ஆமாங்க, இங்கே இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போ இந்தியாவுக்கு பயன்படும், இந்தியாவுக்கு கொடுத்தாங்க, இந்தியாவுக்கு வருது அப்படின்னா இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆப்பிள் ஃபோன் இருக்குது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆப்பிள் ஃபோனுடைய சிப் இருக்கு இல்லையா, அது செமிகண்டக்டர், அதை நீங்கள் இந்தியாவில் உற்பத்தி பண்ண மாட்டான். ஓகே, அதுதான் அவனோட முக்கியம். இங்கே நீங்கள் அசம்பிளிங் மட்டும் தான் பண்ணுவீங்க. இங்கே நீங்கள் கார் வந்துட்டு நீங்கள் உற்பத்தி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான காருக்கான மதர் போர்டு உற்பத்தி பண்ணுறதுக்கான தரமாட்டா, அது அவனோட ஐபி ரைட்டு. ஸோ அப்போ என்னென்னா, இந்தியாவினுடைய வளர்ச்சியில் நேரடியாக இது பங்காற்றுகின்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நீங்கள் யாருக்கு பங்காற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இன்டர்நேஷ்னலாக இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு இது பங்காற்றி கொண்டு அவர்களுடைய தேவைகளுக்காக நம்ம வந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதில் வந்து நிதர்சனமான. இப்போ அவங்களுடைய டிமாண்ட் என்னவா இருந்துச்சு எதை நோக்கிடுறாங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெர்லைட்டை மூடணும், ரெண்டாவது இந்த பகுதியில் நீங்கள் வந்து ஹெல்த் சர்வே நடத்தணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, மக்களுக்கு என்ன விதமான பாதிப்பு உண்டாகிருக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்க செய்த ஒரு ஆய்வு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து ஒரு ஊரை எடுத்து பண்ணுறாங்க. அந்த ஒரு ஊரில் மட்டும் 50 கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, 40 பேர் வந்துட்டு கிட்னி டிசீஸ் சார்ந்திருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. மீதி இருக்கிறவங்களுக்கு வேறு விதமான பாதிப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேருக்கு மிஸ்கேரேஜ் நடந்திருக்கு. இது அந்த பகுதியில் அவங்க பண்ண ஒரு ஆய்வு அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. அதையுமே வந்து அருணாச்சல கமிட்டியில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ரிப்போர்ட்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இவங்க பண்ண ஒரு ஆய்வில் இதெல்லாம் தெரிய வந்திருக்கு. பீரியாடிக்கலி வந்து அங்க மக்கள் வந்துட்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பிரதம பெருந்தக நிகழ்ச்சி. நம்முடன் இன்றைக்கு மீண்டும் இணைக்கிறார் பூவுலக நண்பர்கள் அமைப்பிலிருந்து வழக்கறிஞர் மரியாதைக்குரிய தோழர் திரு விட்டுச்செல்வன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கா? மிக்க மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் வந்து கடந்த ஒரு 4-5 ஆண்டுகளாக பேசிக்கிட்டு இருக்கிறோம். அது குறித்து ரொம்ப விவாத பொருளாக மாற்றணும்னு விரும்புகிறோன்னா அது வந்து ஸ்டெர்லைட்டு மீண்டும் திறக்கக்கூடாது அப்படிங்கிறது குறித்து தான். ஆனால் ஸ்டெர்லைட்டு திறக்கணுங்க, எங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணுங்க, நாங்கள் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு தரப்பை தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் சந்திக்கலாம் வந்து பண்ணுறாங்க. இப்போது ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சில இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஸ்டெர்லைட்டுக்கிட்ட சில பேர் பணம் வாங்கிட்டு பேசுகிறான்னு ஒரு குற்றச்சாட்டுமே இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, க்ரீன் காப்பர் கொண்டு வராங்க. ஐயையோ, இந்தியா காப்பரில் வந்து கீழே போயிருச்சு, காப்பர் இல்லாமல் என்ன பண்ணுறது, தியாகம் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. வாட்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் ஸ்டெர்லைட்? அதுக்கு முன்னாடி காப்பர் உற்பத்தியில் இந்தியா எப்படி இருந்துச்சு, நீ காப்பர் உற்பத்திக்கு ஸ்டெர்லைட் கட்டாயமாக தேவை அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது தோழர். ஒன்றும் இல்லை, இப்போ உங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்கு இல்லையா, உங்களோட மொபைல் வந்து இப்போ வந்து ஒரு 5 வருஷத்துக்கு வரைக்கும் நீங்கள் பயன்படுத்த முடியும். இது வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஃபோனாக இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா? கட்டாய சந்தோஷம் தான். ஏன் அப்படி உற்பத்தி பண்ணுறது இல்லை? அடிப்படையான இந்த கேள்வி தான். இதுதான் நீங்கள் வந்துட்டு இந்த எல்லாம் சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஏன் நான் உங்கள் மொபைல் ஃபோன் சொல்கிறேன்னா, உங்கள் மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், எனி எலக்ட்ரானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு, இந்த எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து மதர் போர்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆமாம், செமிகண்டக்டர்ஸ். அது பேசிக்காக அது வந்து இருக்கணும். அந்த இது உற்பத்தி செய்வதற்கு காப்பர் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகே, அந்த மினரல் ஏன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நீங்கள் சால்டிங் பண்ணுறதுக்கு வந்து காப்பர் தேவைப்படும். ஓகே, ஸோ காப்பர் வந்து பெரும்பான்மையாக இந்த மாதிரி எலக்ட்ரானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அந்த தேவை தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல தான் இன்னொரு கேள்வி வருதும். உங்களுக்கு இதுக்கு முன்பாக நமக்கு இருந்த அந்த பட்டன் வச்ச ஃபோன் வச்சுக்கோங்க, அந்த ஃபோன்ல எல்லாம் நீங்கள் பேட்டரி மாற்றலாம், ரிப்பேர் பண்ணலாம், கீபோர்டு மாற்றலாம் இல்லைங்களா? உங்களுக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. அப்போ வந்து உங்களுக்கு ரீயூஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, ரிப்பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு, ஒரு நீண்ட நாளத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ ஆனால் சந்தை பொருளாதாரத்துக்கு இது ஏற்ற வகையில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது.
சந்தை பொருளாதாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் மீண்டும் மீண்டும் உற்பத்தி பண்ணிட்டே இருக்கணும், அவங்க நீங்க வாங்கிட்டே இருக்கணும். அப்படின்னா அவங்களுக்கு லாபம் கிடைக்கும். முதலாளிகளுக்கு லாபம் அப்பதான் கிடைக்கும். இந்த கார்பரேட்ஸ்க்கு அப்போ தான் லாபம் கிடைக்கும். அப்போ உங்களை திருப்பி திருப்பி கன்சியூம் பண்ண வைக்கிறாங்க. அப்போ கன்சியூம் பண்ணுவதற்காக நீங்கள் நுகர்வதற்காக அவங்க உற்பத்தி பண்ணி குவிக்கிறாங்க. அந்த உற்பத்தி செய்வதற்கு வந்து கனிமங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த கனிமங்கள் தேவைப்படுது. இப்போ தட்டுப்பாடு வருதுன்னு சொல்றாங்க. நீங்க அடிப்படையில் பேசிக்கா இந்த அரசியலை நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல இருந்தா நீங்க வந்து பிரச்சனை படும். சரி, இப்போ அடுத்து வருவோம். இந்தியாவிலோட காப்பர் இருக்குங்களா? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காப்பரை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆலைகள் இருக்காங்க. இதில் காப்பர் உற்பத்தின்னு கூட நம்ம சொல்லக்கூடாது, காப்பர் ஸ்மெல்டிங். அப்படின்னு என்ன பொருள், என்ன வேறுபாடு அதுக்கு ஆக்சுவலி? அதாவது என்னன்னா, காப்பரை வந்து இப்போ தமிழ்நாட்டில் காப்பர் கிடைக்குதா? இங்கே காப்பர் எங்கேயாச்சும் பயன் பண்ணுறோமா நம்ம? இல்லை. அது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு ரா மெட்டீரியல் இல்லையா? அது ஒரு விதமான கனிமம். அது நம்ம வெட்டி எடுக்கணும். தமிழ்நாட்டில் வந்து கிடையாது அது வந்து இல்லைங்களா? தமிழ்நாட்டில் இந்த கனிமத்தை வெட்டி எடுப்பதற்கான எந்த விதமான சுரங்கம் கிடையாது. ஒரிசா போன்ற இடங்களில் நமக்கு வந்து கிடைக்கும். ஒரிசா, ஜார்க்கண்ட் போன்ற பகுதியில் வந்து கிடைக்குது. இந்தியாவில் கிடைக்கக்கூடிய காப்பர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியானது. அதனோட குவாலிட்டியுமே வந்து ரொம்ப கம்மியானது தான். ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 3 காப்பர் ஸ்மெல்டர்ஸ் இருக்குது. முக்கியமான 3 கம்பெனிஸ். ஒன்று வந்து நம்ம ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட், அரசாங்கத்தினுடைய நம்ம பப்ளிக் அண்டர்டேக்கிங்காக இருக்கக்கூடியது. 2வது வந்து பிர்லா அவங்க நடத்தக்கூடியது. 3வது வேதாந்தா. இந்த 3 பேர் தான் இந்தியாவில் காப்பர் உருக்கு ஆலையை வைத்திருக்கிறார். காப்பர் உருக்கு ஆலை 2 காப்பர் ஸ்மெல்டர் தூத்துக்குடியில் இருந்தது. அதுதான் அங்கே வந்து காப்பரை உற்பத்தி பண்ணலை, காப்பரை வந்து உருக்குறாங்க அவங்க. காப்பர் வந்து உங்களுக்கு ரா மெட்டீரியலாக வந்து கிடைக்குது இல்லை, அது வந்து பாறை வடிவத்தில் இருந்து இருக்கும். அதுலேருந்து நீங்கள் வந்து ஒரு 1000 டன் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து 1% டன் அது கிடைக்கும். அதுக்கப்புறம் அது இன்னொரு ப்ராசஸ்க்கு வந்து போகணும். அடுத்த ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ், 3 விதமான ப்ராசஸ் பின்பாக தான் உங்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த காப்பருக்கான இதாக படிக்கிறது. அந்த 4 விதமான ப்ராசஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 விதமான ப்ராசஸ் வந்து உங்களுக்கு மைனிங் ஆக்டிவிட்டிலேருந்தே பண்ணுவாங்க. அது அங்கே மைன் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறக்குள்ளே பண்ணுவாங்க. அந்த வேலை யார் செய்யலாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் தான் பண்ணுறாங்க. இந்தியாவினுடைய பொது நிறுவனமாக இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் தான் பண்ணுறாங்க. அரசு நிறுவனம் தான் பண்ணுது. அவங்க எங்கே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் இங்கே வந்து மைன் பண்ணுறாங்க, வேற இடத்துல மைன் பண்ணுறாங்க. அதை ரீசைக்கிளிங் இந்த மாதிரி அதர் ப்ராசஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்டன்ஸ்லாம் குஜராத்தில் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உலகமயமாகலுக்கு முன்பாக வரைக்கும் இந்தியாவில் ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் மட்டும்தான் காப்பர் ஸ்மெல்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க. உலகமயமாக்கலுக்கு பின்பாக 95க்கு பின்பாக தான் வேதாந்தாவும் இந்த பிர்லா இவங்க 2 பேருமே உள்ள வந்து வர்றாங்க. அப்போ இந்நாள் வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் வந்து அதிகமான காப்பரை வந்து வெட்டி எடுக்கக்கூடிய அந்த கனிமத்தை எடுக்கக்கூடிய வேலையை யார் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா HCL தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஹிந்துஸ்தான் காப்பர் தான் பண்ணுறாங்க. அப்போ மைனிங் பண்ணுறது இவங்க தான். சரி, இப்போ இவங்க மைன் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா, இதை தான் இவங்க 3 பேர் வந்துட்டுமே ஸ்மெல்ட் பண்ணுறாங்க, உருக்குறாங்க இல்லையா. இதுலேருந்து தான் இந்தியாவோட தேவைக்கு போதுமானதாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன் அப்படின்னா இங்கே கிடைக்கிறதே கம்மி தான். ஓகே, இவங்க 3 பேர் தான் இந்தியாவுக்கே வழங்குறாங்கிறதே ஒரு ஹம்பக்கு. ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதில் இவங்க எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இதுக்கான ரா மெட்டீரியல் கேட்கல, இந்த காப்பர் ஓர் தேவை இல்லையா, அது இந்தியாவில் அதிகமாக கிடைக்கிறதுல அதையே இவங்க இறக்குமதி தான் பண்ணுறாங்க. ஓகே, பிர்லாவும் சரி வந்துட்டு வேதாந்தம் இறக்குமதி இறக்குமதி பண்ணுறாங்க. இவங்க காப்பரை மட்டும் இறக்குமதி பண்ணல. இவங்க சொல்ற காப்பரை ஏற்றுமதி பண்றோம், இறக்குமதி பண்ண சொல்லிட்டு இருக்காங்களே, காப்பர் ஓரையே நீங்க இறக்குமதி தான் பண்றீங்க. அப்ப பேசிக் ரா மெட்டீரியலே நீங்க வெளிநாட்டுல இருந்தா வாங்குறீங்க, அதை வந்து இங்க உருக்குறீங்க. இப்ப என்ன கேள்வினா, அது நாங்க தூத்துக்குடியில தான் உருக்கணும் என்ன இருக்கு, ஸ்டெர்லைட் தான் உருக்கணும் என்ன இருக்கு, கல்பா மன்னார் பகுதியில தான் நாங்க உருக்கணும், எங்க வேணா உருக்கலாம் இல்லையா. அப்ப அங்க ஏன் அடம் பிடிக்கிறீங்க, இங்க மட்டும்தான் உருக்கு வேணா உருக்கணும் வேணா இல்ல வேற இடத்துல உருகாது. இது அடிப்படையான விஷயம். அப்போ என்ன, இந்தியாவுக்கான காப்பர் ஓர் இதெல்லாம் நான் எங்கே சொல்றேன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அவங்களுடைய வெப்சைட்லேருந்து எடுத்து பேசிட்டு இருக்கேன். ஓகே, யூனியன் கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட். ஆமாம், யூனியன் கவர்மெண்ட்டோட இதில் நீங்கள் ஒன்றும் இல்லை வந்து காப்பர் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த இது காட்டும். அதில் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் அவங்களோட காப்பர் கீழே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 2022 இருக்க வரை இருக்கக்கூடிய தகவல்கள் அதில் வந்து இருக்கு. ஸோ அதில் வந்து இன்னொரு விஷயம் நீங்கள் அதில் பார்க்கணும். இப்போ படிப்படியாக ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் கொஞ்சம் கொஞ்சமாக மூடிட்டு வராங்க. இப்போ அவங்க உற்பத்தி குறைச்சிட்டாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2017 வந்து பார்த்தீங்கன்னா 60,000 டன் அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் கடந்த 2022ஆம் ஆண்டு அவங்க உற்பத்தி பண்ணிருக்கு பார்த்தீங்கன்னா 650 டன் மட்டும் தான் உற்பத்தி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஏன் இவ்வளோ டிராஸ்டிக் சேஞ்ச் இது ஆக்சுவலி? ஏன்னா வேதாந்தா உற்பத்தி பண்ணணும் இல்லையா. ஓஹோ, அப்போ அரசு நீங்கள் உங்கள் காப்பர் உற்பத்தி பண்ணணும், நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நீங்கள் சொல்கிற ஆளு தானப்பா. ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிட்ல உற்பத்தி பண்ண விட மாட்டேங்கிறீங்க, அதை கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்ஃபால் ஆக்குறீங்க. ரைட், திட்டமிட்டு தான். அப்படின்னா ஒரு பப்ளிக் அண்டர்டேக்கிங் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க தான் இது நாள் வரைக்கும் 95 வரைக்குமே உங்களுக்கு உற்பத்தி தந்தது அவங்க தானே. கரெக்ட், அதுக்கு முன்னாடி யாரும் கிடையாதுல்ல. என்னமோ இவங்க தான் வாழ வச்ச மாதிரி இது நாள் வரைக்கும் பண்ணிட்டு இருந்தது அவங்க தான். இந்தியாவில் ஒரு அரசு நிறுவனம் இருக்குது, அந்த அரசு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் காப்பர் ஓர் அவங்க தான் வெட்டி எடுக்கிறாங்க, அந்த கனிம சுரங்கங்க அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கு தேவையான இந்த கனிமத்தை வந்து அவங்க தான் சப்ளை பண்றாங்க இந்த 2 கம்பெனிக்கும். இது போதாதுன்னு அவங்க இறக்குமதி பண்ணிக்கிறாங்க. அப்போ இதை தவிர்த்து குஜராத்லையும்
குஜராத்தில் இவங்க குஜராத்தில் தான் அந்த இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்க. ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் அவங்க குஜராத்தில் அங்கே ஒன்று இருக்குது. பிர்லாவுடைய கம்பெனியும் குஜராத்தில் தான் இருக்குது. டையூ அண்ட் டைமண்டில் வேதாந்தா இன்னொரு நிறுவனம் வச்சிருக்காங்க. கோவாவில் இருக்குது. ஓகே, கோவா பக்கத்தில். ஓகே, ஆமாம், டையூ அண்ட் டைமண்டில். ஸோ இந்த 3 இடம் உருக்காலைகள் இருக்கின்றது. 4வது தான் வந்து தமிழ்நாட்டில் வச்சிருந்தது. இப்போ இந்த மூடிட்டாங்க. இப்போ 3 தான் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்குது. அது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் 2017 வந்துட்டு உங்களுக்கு வேதாந்தனுடைய இது டவுன்ஃபால் ஆகுது. இந்த ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 70,000 டன்னுக்கு அவங்க வர்றாங்க. இன்னைக்கு அவங்களோட உற்பத்தி பார்த்தீங்கன்னா 1,40,000 வந்துட்டாங்க. அவங்க இன்க்ரீஸ் ஆகிட்டாங்க. ப்ரொடக்ஷன் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பிர்லாவுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட வந்து 3 லட்சம் டன்னுக்கு அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டால் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 4 லட்சம் கெப்பாசிட்டி. இன்னைக்கு வந்து 3 லட்சம் கெப்பாசிட்டி கிட்ட அவங்களும் வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்தியாவில் இந்த உருக்காலைகளுடைய செயல்பாடு வந்துட்டு அதிகரித்து கொண்டு தான் இருக்கிறது. அவங்க உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் சொல்றது இந்த 4S டேட்டா இதை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்பாக இருந்த டேட்டாஸ் அவங்க வெளியில 4S டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2017 வந்துட்டு அஃப்கோர்ஸ் வேதாந்தாலும் அதிகமாக இருந்திருக்கு. இன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 3 லட்சத்துக்கு அதிகமாக அவங்க உற்பத்தி பண்ணிருக்காங்க. இன்னைக்கு 1 லட்சம் தான் உற்பத்தி பண்ணாங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு பிர்லாவுடைய இது வந்துட்டு கன்சிஸ்டண்டாக இருந்திருக்கு. அரசு நிறுவனத்தினுடைய குறையுது. ஓகே, நீங்கள் அதை கன்சிடர் பண்ணல. அப்போ இங்கே உண்மையிலேயே இந்த கார்பர் உற்பத்தி அப்படிங்கிறது இது வந்து மக்கள் நலம் சார்ந்து இருக்கிறதா, கார்பரேட் நலம் சார்ந்து இருக்கிறதா? கார்பரேட் நலம் சார்ந்து தான் இருக்குது நீங்கள் சொல்கிறத படி பார்த்தா. அப்போ அரசுடைய கொள்கை இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் வந்துட்டாங்க இந்த மைன்ஸ் இங்கே ரொம்ப கம்மியாக கிடைக்குது, அதெல்லாம் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இன்னும் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நாங்கள் இன்னும் விரிவாக்கம் செய்ய இருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏன்னா தேசத்தினுடைய வளர்ச்சி இதெல்லாம் தேவை. ஆனால் உண்மையில தேசத்தினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறதா இன்னைக்கு வந்து முழுக்க ஏஐ வந்ததுக்கு பின்பாக, ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கு பின்பாக இப்படியான கிரிட்டிக்கல் மினரல்ஸுடைய தேவைகள் அதிகரித்து இருக்கிறது. அப்போ இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னுடைய அடிப்படையில் இருந்தால் காப்பர் போன்ற இந்த மினரல்ஸுடைய அடிப்படையில் இருந்தால் எலக்ட்ரானிக்கல் ஐட்டம்ஸ் நீங்கள் உற்பத்தி பண்ணணும். அப்போ சந்தை பொருளாதாரத்திற்கு தேவையான விஷயங்களை ஊக்கப்படுத்துவதற்கான தான் இந்த வேலைகளாக செய்யப்படுகின்றதை விட இது மக்கள் நலம் சார்ந்து இருக்கக்கூடியதோ சுற்றுச்சூழல் நலம் சார்ந்து இருக்கக்கூடியதோ இல்லை தேச நலம் அப்படிங்கிறது கிடையாது. இது முழுக்க சந்தை பொருளாதாரம் ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கனாமிக்ஸை வந்துட்டு பயங்கரமாக வளர்க்கணும். அப்போ அதற்கு வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்கு தேவையான ரா மெட்டீரியல் அது யார் எங்கே அழிஞ்சாலும் பரவாயில்ல. சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுங்கன்னா அவதார் படத்தில் வர மாதிரி தான். அங்கே அந்த கனிமா இருக்குது, இந்த கனிமா இருக்குது. ஏன் என் கேட இருந்தானே எந்த ட்ரைப் அங்கே இருந்தாலும் அவனெல்லாம் காலி பண்ணிட்டு அடிச்சு விட்டு எடுங்க அப்படிங்கிறது அதான் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இந்த ஸ்டெர்லைட் ஆலை இருக்கும்போது நிறைய டன் வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதனால பல பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைச்சது. தமிழ்நாடு தொழில் துறையில முன்னேறிக்கிட்டு இருந்துச்சு. இந்த 4 வருஷத்துல வேலைவாய்ப்பு போச்சு, தொழில் முன்னேற்றம் போச்சு, நமக்கு வந்து எக்கனாமியே நம்ம வந்து இழந்துகிட்டு இருக்கோங்க அப்படின்னு சொல்றாங்களே தொடர். அது எப்படி புரிஞ்சுக்கணும்? அதாவது ஸ்டெர்லைட் ஆலை வந்து பார்த்தீங்கன்னா 1997 இங்கே வந்து அவங்க பணிகளை ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ள ஜெயலலிதாவோட ஆட்சி காலகட்டம். ஆமாம், 95 வந்துட்டு அந்த சிப்காட் கிளியரன்ஸ் எல்லாம் ஆகுது. 96, 97 அவங்களுக்கு கன்சென்ட் டு எக்ஸ்டாப்ளிஷ் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க. 2017 அது மூடப்படுகிறது. ஸோ ஏறத்தாழ 10 வருஷம்தான் அவங்களோட லைஃப் பீரியட். 2010 அவங்க இனிஷியலாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த ஆலையை மூடுகின்ற போது அதில் வேலை செஞ்சவங்க பணியாளரோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1100. ஓகே, இது வந்து அஃபிஷியல் ரெக்கார்ட் அவங்க சொன்னது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ல நான் சொல்கிறேன் 1100 பேர் வேலை பார்த்து அவ்வளோதான் அவங்க வந்து இருக்காங்க. உங்களுக்கு 2017 வரும்போது கூட அதோட எண்ணிக்கை அவ்வளோதான், 1000 பேர் தான். அதை நம்பி வந்துட்டு ஒரு 1000 பேர் இருக்கிறதா அவங்க சொல்கிறாங்க. அவ்வளோதான். கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கு. அவ்வளோதான் இது ஸ்டெர்லைட்டோட. சரி, அப்படி வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. என்ன வேலை கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஹசார்டஸ் மெட்டீரியல்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான வேலை. அது ஒரு ஆபத்தான வேலை தானே? ஆமாம், அந்த ஆபத்தான வேலை பண்ணுறதுக்கு இவங்க தானே கிடைச்சாங்க இல்லைங்களா? அங்கே என்ன உற்பத்தி பண்ணுறாங்க? நீங்கள் வந்து காப்பரை வந்துட்டு அதை உருக்குன்ற போது அதுலேருந்து நச்சு வாயு வந்துட்டு வரும். சல்ஃபர் டை ஆக்சைடு வந்து பயங்கர நச்சானது. அந்த சல்ஃபர் டை ஆக்சைடு தான் சல்ஃபூரிக் ஆசிடாக வந்து கன்வெர்ட் பண்ணுவாங்க. அது வந்து பயங்கர ப்ராசஸ். சல்ஃபூரிக் ஆசிட் நீங்கள் நம்ம லேப்ல எல்லாம் 12th படிக்க பார்த்துருப்போம் இல்லையா? கையில் பட்டாலே வந்து வெந்துரும் மாதிரி எரிச்சலாக இருக்கும். ஆமாம், அந்த புகையை வந்து உங்களுக்கு பயங்கர நாசிஸாக இருக்கும். அது ரொம்ப ஆபத்தானது. ஸோ அது பாஸ்பரிக் ஆசிட். இந்த ஆசிடும் உற்பத்தி பண்ணுறாங்க அவங்க. அதுதான். ஸோ இந்த வேலையை தான் அவங்களுக்கு அங்கே வழங்கப்பட்டது வந்துட்டு இந்த வேலையில் தான் ஈடுபட்டாங்க. அப்போ இதை சார்ந்து இருக்கக்கூடியதா இப்போ இதை சார்ந்து இருக்கக்கூடிய கம்பெனிஸ் அங்கே வந்து என்ன இருக்காங்க, என்ன இது மூலமாக இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல மொத்தமாக அடிச்சு விடுது. 1 லட்சம் பேர் நம்பி இருக்காங்க, 2 லட்சம் பேர் நம்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அப்படி கிடையாது. நீங்கள் அடிப்படையில் ஒரு விஷயத்தை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். 1997 அவங்க ஆரம்பித்து 2017 வரைக்கும் மூடுகின்ற வந்து அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கா. ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டுக்கு இதன் காரணமாக எவ்வளோ எக்கனாமிக்கல் டேர்ன் ஓவர்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ஜாப் கிரியேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கான எந்த டேட்டாஸ் இல்லை. நான் சொல்லக்கூடியது மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய விஷயத்துன்னு சொல்கிறேன். ஏன்னா 2010 அது மூட சொல்கிறாங்க. ஏறத்தாழ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹைகோர்ட் 2 சுப்ரீம் கோர்ட் இதை வந்து மூடுவதற்கான உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ இது இருக்குது. அதில் எல்லாமே அவங்க குறிப்பிட்டு சொன்ன விஷயங்கள் எதுனா எதுலையுமே வந்துவிட்டு இதனோட எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளோ இருக்குங்கிற டேட்டா யாருமே கொடுத்தது கிடையாது.
ஆனால் இதில் வேலை செஞ்சவங்க எத்தனை பேர்னா 1100 பேர். அருணா ஜெகதீஷன் அவங்களுடைய கமிட்டியோடைய இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெர்லைட்டை சுற்றி இருக்கக்கூடிய 6 கிராமங்கள் தான் அதிகமாக பாதிப்புள்ளாகிறாங்க. அந்த 6 கிராமங்களில் அந்த ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ வந்துட்டு ஒரு 50 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க. டைரக்ட் பெர்மனெண்ட் எம்ப்ளாயீஸ். கான்ட்ராக்சுவல் எம்ப்ளாயீஸாக வந்துட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 100-200 பேர் வேலை செஞ்சுருக்காங்க. அதனால வந்து அவங்க குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு 1000 பேர் மட்டும்தான் அந்த ஸ்டெர்லைட்டை வந்து சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி. மீதி இருக்கக்கூடிய 3000 பேருமே இதுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க அப்படின்னு அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தது. இதுதான் அந்த நிதர்சனமான வந்து உண்மை. அப்போ இதை தாண்டி வந்து ஸ்டெர்லைட்டினுடைய நேரடியாக அந்த மக்களுக்கான பயன்பாடு அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ரெண்டாவது, அவங்க உற்பத்தி செய்த இந்த காப்பர்ல பார்த்தீங்கன்னா 95% அவங்க எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. உள்நாட்டு தேவைக்கு வரும் 5% தான் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. இது என்ன சொல்ல புதுசாக இருக்கு செய்தி? ஆமாங்க, இங்க இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ இந்தியாவுக்கு பயன்படும், இந்தியாவுக்கு கொடுத்தாங்க, இந்தியாவுக்கு வருது அப்படின்னா இந்த மாதிரி செமிகண்டக்டர்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க ஆப்பிள் ஃபோன் இருக்குது, இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஆப்பிள் ஃபோனுடைய சிப் இருக்கு இல்லையா? அது செமிகண்டக்டர், அதை நீங்க இந்தியாவில் உற்பத்தி பண்ண அவ்வளோ பண்ண மாட்டான். ஓகே, அதுதான் அவனோட முக்கியம். இங்க நீங்க அசம்பிளிங் மட்டும் தான் பண்ணுவீங்க. இங்க நீங்க கார் வந்துட்டு நீங்க உற்பத்தி பண்றீங்கன்னா உங்களுக்கான காருக்கான மதர் போர்டு உற்பத்தி பண்றதுக்கான தரமாட்டா. அது அவனோட ஐபி ரைட்டு, அது அவனோட இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. அதை உங்களுக்கு தர மாட்டான். அந்த டெக்னாலஜி அவன் தரவே மாட்டான். உங்களுக்கு வந்து உங்ககிட்ட என்ன கொடுப்பான்னு தெரியுங்களா? வந்து அசம்பிள் பண்ணக்கூடிய வேலை கொடுப்பான். ஏன் அப்படின்னா அதை அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான வந்து நீங்க விர்ச்சுவல் வாட்டர் தண்ணி நீங்க செலவு பண்ணணும், கரண்ட் செலவு பண்ணணும், இதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பான். வாட்டர் செஸ் கிடையாது உங்களுக்கு வந்து. இப்போ அது ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் வாட்டர் செஸ் தூக்கிட்டாங்க. வாட்டருக்கான வரி ஃப்ரீயா வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறாங்க எல்லா இண்டஸ்ட்ரிக்கும். எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து கம்மியான மானியமான விலையில வந்து கொடுக்குறோம். இவ்வளவு கொடுத்து என்ன பண்ண அசம்பிள் பண்ணி அவன் சீல் மட்டும் குத்திடுவான். எல்லா கம்பெனி இது வந்துட்டு. ஆனால் அதோட பேசிக்காக இருக்கக்கூடிய அந்த இதுதான் அந்த செமிகண்டக்டருக்கு சொல்லக்கூடிய அந்த சிப்ஸ் இருக்கு இல்லையா? அந்த சிப் அதுக்கு தேவை காப்பர். அதுதான் நீங்க இங்க பண்றதே கிடையாது. அவன்லாம் பண்றாங்க. அதனால அங்க ஏற்றுமதி பண்றாங்க. சார், அதனால இந்தியாவுக்கு தானே வருமானம்னு சொல்லி வாதம் வைப்பாங்கல்ல. இப்பா ஸ்டெர்லைட் வேதாந்தா பண்ணா இந்தியாவில் தானேப்பா வருமானம். இப்போ வந்து நம்ம இறக்குமதி அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால நமக்கு வந்து பெரிய லாஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே தோழர். நான் கேட்கறது முதல்ல இந்த மாதிரி இந்த காப்பரை பயன்படுத்தி நீங்க உருவாக்கக்கூடிய இந்த சிப் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்கறேன். செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் எவ்வளவு இருக்கு? அது இங்க பெரிய அளவுக்கு இல்லையா? உங்களுக்கு அந்த ஆர்என்டியே கிடையாது. நீ அந்த இன்னோவேஷனுக்கு நீங்க போகவே இல்லையில. ஒயர் உற்பத்தி பண்ணுவதற்கு இந்த மாதிரி வேலைகளுக்கு காப்பரை கொஞ்சம் நம்ம பண்ணலாம். அந்த இண்டஸ்ட்ரீஸ் நம்மகிட்ட இருக்கு. ஆனால் தற்போது பெரும்பான்மை அளவுக்கு இந்த காப்பரை எதுக்கு தேடுறாங்க அப்படின்னா மெயினா எலக்ட்ரானிக் கூட்ஸ் தயாரிப்பதற்கான. இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் கூட்ஸை உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு அது படிப்படியா ஸ்மால் ஸ்கேல் மீடியம் ஸ்கேல் காலி பண்ணிட்டீங்க. எம்எஸ்எம்ஏ காலி பண்ணியாச்சு. அது இல்ல இந்தியாவில். அப்ப அவங்களுக்கு நீங்க ஒன்றும் செய்ய போறது கிடையாது. இருக்கிறது ஃபுல்லா எல்லாம் வெளிநாட்டு கம்பெனிங்க தான் இங்க இருக்காங்க. அவங்க இங்க என்ன பண்றாங்க? உங்களுக்கு இங்க எல்லாம் அசம்பிளிங் வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க உங்களுக்கு யாருமே இந்த சர்க்யூட்ஸை பண்றது இல்லையே. எவ்வளவு பண்ணுவீங்க? அதிகபட்சம் இருக்கலாம் ஒரு ரொம்ப உலகத்தில் கூடிய 1% ஏதோ ஒன்று பண்ணலாம். இந்தியாவில் இனோவேட் ஆகிருக்கக்கூடிய விஷயங்கள். ஆனால் அதிகப்படியான 90% இந்த மாதிரி இனோவேஷன் இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கெல்லாம் உற்பத்தி எடுக்கணும்னா அதெல்லாம் அவங்களே வச்சுக்கிறாங்க. அந்த டெக்னாலஜி நமக்கு தர மாட்டாங்க. ஸோ அப்போ என்னன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சியில் நேரடியாக இது பங்காற்றுகின்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது கிடையாது. நீங்கள் யாருக்கு பங்காற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்டர்நேஷனலாக இருக்கக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனிஸ்க்கு இது பங்காற்றிக்கொண்டு அவர்களுடைய தேவைகளுக்காக நம்ம வந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் இதில் வந்து நிதர்சனமான. இல்லை, இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அண்மையில் கூட பார்த்துருப்பீங்க, அவங்களே கூட பல பெரிய பத்திரிகைகள், பாரம்பரிய பத்திரிகைகளில் கிரீன் காப்பர் கொடுப்போம், பசுமை தாமிரத்தை கொடுப்போம். பசுமை தாமிரம்னா என்ன அர்த்தம்? சூழலுக்கு கேடு இல்லாத தாமிரத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பூலக நண்பர்கள், நீங்கள் எனர்ஜி கிரீன் அதை பற்றிலாம் பேசக்கூடிய ஆட்கள், பசுமையாக இருக்கணும்னு சொல்லி பேசக்கூடிய ஆட்கள், கிரீன் காப்பர் தான் ஒத்துக்க ஏன் மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாங்க. சரி, அதாவது வேதாந்தா நிறுவனம் ஏறத்தாழ 10 வருஷம் இங்கே வந்து செயல்பட்டுருக்காங்க இல்லையா? அவங்க 10 வருஷ செயல்பாட்டில் ஏதாச்சும் ஒரே ஒரு வருஷம் மட்டும் எந்த விதமான சட்ட விதிமீறல்களும் இல்லாமல் சூழலை மாசுபடுத்தாமல் அவங்க ரன் பண்ணதுக்கு அவங்க ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்டு இருக்கா? ட்ராக் ரெக்கார்டு அப்படி இல்லையா? கிடையாது. சுப்ரீம் கோர்ட்டாக தான் சொல்லுது உங்களுக்கு. அதாவது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் 97 வந்து ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? அப்பவுமே அதுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இனிஷியலாக வந்துட்டு 96 அவங்க ஆரம்பிக்கிறாங்க. 97 அவங்க ரன் பண்ண ஆரம்பிச்ச வந்து 1 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே வந்து ஒரு கேஸ் லீக்கேஜ் சம்பவம் நடக்குது. கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறாங்க. அப்போ இமீடியட்டாக வந்துட்டு இப்போ லேண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு ஷட் டவுன் பண்ணுறாங்க. என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு வேற கொஞ்ச நாள் ரொம்ப நாள் கழிச்சு தான் வந்து அவங்க ரியோப் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 98 வந்து அடுத்த கேசஸ் வந்து ஃபைல் ஆகிறாங்க. அந்த கேசஸ் வந்துட்டு இந்த இனிஷியலாக வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து அதுக்கு ஸ்டே கொடுக்குறாங்க. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்டே வந்துட்டு ரியோப் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ரன் பண்ண இருக்கிறாங்க. அந்த கேஸ் வந்து 2010 வந்து தீர்ப்பு வருது. 2010 வந்து தீர்ப்பு வரும்போது 2097, 2003 இன்னொரு ஏறத்தாழ 3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீரி அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க.
நேஷனல் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட் ஆஃப் சரி 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 அவங்களோட ஆய்வறிக்கை. அவங்க ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா, ஏர் பொல்யூட் இவங்க பண்ணியிருக்காங்க, காற்று மாசு ஏற்படுத்தியிருக்காங்க, நிலத்தடி நீர் மாசு அந்த பகுதியில் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ரிப்போர்ட் அவங்க தருவாங்க. அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி இவங்க வந்து ப்ராப்பராக கன்சென்ட் டு ரன் அப்படிங்கிற ஆப்ரேட் அப்படிங்கிற ஆர்டர் ரினியூல் பண்ண பொல்யூஷன் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய ஆர்டர் ரினியூ பண்ணாமல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்ஸ்பெக்ட் பார்த்து தெரியுது. அதனுடைய அடிப்படையிலிருந்து இவங்க விதிமீறல் செய்திருக்கிறார்கள், மாசுபடுத்திருக்கார்கள் அப்படின்னு 2010 அதை ஷட் டவுன் பண்ணுறாங்க. எல்பி தர்மாரா, பால் வசந்தகுமார் ஜஸ்டிஸ் அவங்க இருக்கும்போது அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வருது. 2010 அவங்க வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு அப்பீல் போகும்போது சுப்ரீம் கோர்ட் 2013 அந்த கேஸ் அங்கே வந்து தீர்ப்பு வருது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்டெர்லைட் தவறு செய்திருக்கிறதா? ஆம், தவறு செய்திருக்கிறது. நீதிமன்றத்துக்கு முன்பாக தவறான தகவலை செஞ்சிருக்கிறார்களா? ஆம், தந்து இருக்கிறார்கள். சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு ஃபேக்ட்ஸை மறைச்சிருக்காங்களா? ஆமாம், மறைச்சிருக்காங்க. உரிய அனுமதி இல்லாமல் ரன் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், ரன் பண்ணியிருக்காங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இவங்களுக்கு தீர்ப்பு வழங்கணும்னா இதை நாங்கள் ஷட் டவுன் பண்ணணும். ஆனால் இதனுடைய எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டிஸை கருத்தில் கொண்டு நாங்கள் ஷட் டவுன் பண்ண மாட்டேங்கிறோம். அதனால் இன்னொரு சான்ஸ் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ ஒரு 100 கோடி ரூபா அவங்களுக்கு ஃபைன் பண்ணுறோம். எதுக்காக ஃபைன் அப்படின்னா, இவர்களுக்கு இருந்தாலும் மாற்று காசையும் இங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை மாசுபடுத்தியிருக்காங்க, என்விரான்மெண்டல் டேமேஜஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்காக 100 கோடி ரூபா ஃபைன். இது வந்து இனிஷியல் அமௌண்ட்டு தான். தேவைப்பட்டால் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கூடுதலாக இன்னும் ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிற டைரக்ஷனோட 2013 அவங்க ரன் பண்ணுறதுக்கு அனுமதிக்கிறாங்க. ஃபைனே 100 கோடினா இப்போ இவங்க லாபம் கொள்ள பார்த்துருப்பாங்க. அது வந்து இனிஷியல் ஃபைன் மட்டும்தான். ஓகே. ஏன்னா ஒரு நாளைக்கு வந்து அதாவது ஸ்டெர்லைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடைப்பட்ட காலகட்டத்துக்கு கிட்டத்தட்ட 4 வாட்டி எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒரிஜினலாக அவங்க ஆரம்பிச்சது ஒரு நாளைக்கு 390 டன் பர் டே அப்படின்னு ஆரம்பிச்சு அது ஒரு நாளைக்கு 1200 டன் பர் டேன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 4 வாட்டி எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. 4 வாட்டி எக்ஸ்பெண்ட் பண்ணது போத்தாதுன்னு செகண்ட் இன்னொரு பிளான்ட்டை வந்து ஓப்பன் பண்ணாங்க. அப்போ தான் 2017 பயங்கரமான ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது ஆனது. ஸோ 4 வாட்டி அவங்க பயங்கரம் எக்ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. பயங்கரமான லாபம் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு 2017 அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, நீ உற்பத்தி பண்ணியிருக்கிற கணக்குக்கும் வந்துட்டு நீ சப்மிட் பண்ணுற கணக்கும் வேரியேஷன் இருக்குது அப்படின்னாங்க. அனுமதிக்கப்பட்டதை விட அதிக அளவில் நீங்கள் உற்பத்தி செய்திருக்கிறாய் அப்படிங்கிற குற்றச்சாட்டு அவங்க மேலே வைக்கப்பட்டது. ஸோ 2013 இந்த விஷயம் வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறாங்க இல்லைங்களா. அதற்கு பின்பாக அடுத்து வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் வந்து 2013 அடுத்து இன்னொரு கேஸ் லீக்கேஜ் வருது. அதுக்கு எதிரான கேஸ் நடக்குது. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் வந்து நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் என்ன சொல்கிறாங்க, இல்லை இவங்க காரணம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக சுப்ரீம் கோர்ட்டில் போகிறாங்க. அந்த கேஸ் பெண்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு உள்ளே போய் அவங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்போ நிறைய வயலேஷன்ஸ் பார்க்குறாங்க. இந்த காப்பர் ஸ்லேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சியம் அப்படிங்கிற இது வரும், ஸ்லாக் வந்து வரும், கழிவு. அது தனியாக நீங்கள் வந்து அதை ஒரு தனியான ஒரு அமைப்பில் வச்சு நீங்கள் வந்து பாதுகாக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா அது பல லட்சம் டன்களுக்கு குவிச்சு வச்சிருக்காங்க. ஓகே. எந்த அளவுக்கு குவிச்சு வச்சிருக்காங்கன்னா, ஆத்துல தண்ணி போக முடியாத அளவுக்கு இது ஆத்து கரையோரம் குவிச்சு வச்சிருக்காங்க. வெளியிலேயே எந்த விதமான பாதுகாப்பு இல்லாம. ஆமா, அதுக்காக லோக்கல் அத்தாரிட்டிஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க வந்துட்டு நீ அதை ஒரு இமிடியா ரிமூவ் பண்ணணும். அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவி மெட்டல்ஸ் இருக்கும். கிரவுண்ட்ல அது ரிலீச் ஆகும். அதுல வந்துட்டு உங்களுக்கு மெர்க்குரி போன்ற இன்னும் பலமா இருக்கக்கூடிய ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கனரக உலகங்கள் அதுல கலந்துருக்கும். தண்ணியில கலந்து மழை பெஞ்சு கலந்து என்ன ஆகுறது, அது லீச் ஆகும். என்னன்னா இப்படி தேஞ்சு வச்சுக்கலாம், மழை பெய்யுதுங்களா, மழை பெஞ்சு வந்து அது அப்படியே கொஞ்சம் வந்துச்சு மண்ணுக்குள்ள அப்படி போய் அது கிரவுண்ட் வாட்டர் வந்து அஃபெக்ட் பண்ணும். அது குடிநீர் வந்து அதனால அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா ஃப்ளூரைடு அதிகமா இருந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகே. அந்த பகுதியில் காப்பர் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டர்ல இவங்கெல்லாம் சொல்றாங்க என்ன மாசு ஏற்படுத்துறீங்க, காப்பர் அந்த சுத்தி கிடைச்சிருக்கு, அந்த பகுதியில் கிரவுண்ட் வாட்டர்ல கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து சோகாட்ஸ் நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்க. ஒன்று, நீ ஜிப்சியத்தை வந்து ஒழுங்காக வந்து பராமரிக்கல, அதில் நிறைய ஆபத்து இருக்குது. ஏர் குவாலிட்டியை ஒழுங்காக நீ வந்து மானிட்டர் பண்ணல. ஏன்னா அந்த அவங்க வெளியிடக்கூடிய அந்த இதில் வந்து காற்று பார்த்தீங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு இருக்கும், ரொம்ப அசாடஸான விஷயம். அதை நீ வந்து ஒழுங்காக வந்து மானிட்டர் பண்ணல. அதுக்கப்புறம் நீ உற்பத்தி பண்ணதான் சொல்லக்கூடிய அமௌண்ட்டுக்கும் நீ வந்து டேக்ஸ் கஸ்டம் டேக்ஸில் கட்டியிருக்கக்கூடிய அதுக்கும் வேரியேஷன் இருக்குது. அப்போ நீ அதிகமாக உற்பத்தி பண்ணுற, இதுக்கு விளக்கம் கொடுன்னு அவங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க விளக்கம் தராதனால வந்து கொஞ்சம் லேட்டாக தர்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கன்சல்ட் ஆப்ரேட்டை வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இதுக்கடையில் போராட்டம் நடக்குது. அப்புறம் ஆனால் இந்த வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுத்தது 2024 சுப்ரீம் கோர்ட்டில் வந்து வருது. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க, இது எல்லாத்தையும் பதிவு பண்ணுறாங்க. அப்போ கன்சிஸ்டண்ட்டாக வந்து இவர்கள் தொடர்ந்து 10 வருடங்களாக சுற்றுச்சூழலை மாசுபடுத்தியிருக்கிறார்கள். 10 வருடங்களாக தொடர்ச்சியாக முறையான அனுமதி இல்லாமல் உங்களுக்கு பீரியாடிக்கலாக ரன் பண்ணியிருக்கிறாங்க. இவர்கள் ஏற்படுத்திருக்கக்கூடிய மாசுங்கிறது அதிகமாக இருக்கு. எனவே இவங்களுக்கு வேற வழி இல்லை, இது மூடுவதுதான் சிறந்த தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு மூடுறாங்க. இதான் லாஸ்டா வந்து. ஸோ இந்த ஒரு பின்னணி ஒரு ஹேபிச்சுவல் பொலிட்டர் இருக்கக்கூடிய ஒரு அஃபெண்டர் பொலிட்டர், ஒரு ஹேபிச்சுவல் பொலிட்டரா இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கிரீன் காப்பர் உற்பத்தி பண்ணுங்க. கிரீன் எப்படியா இருந்து காப்பரை வந்து நீங்க உருக்குறீங்க அப்படின்னா அதுல வந்து சல்பர் டை ஆக்சைடு வெளியே வரத்தானே செய்யும். அப்ப ஏன் பேர் வைக்கிறாங்க, அது உருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துல வந்து நாங்க நிறைய வந்துட்டு ரெனியூபிள் எனர்ஜி வந்து இன்வால்வ் பண்ண போறோங்கிறாங்க.
அதனால அது வந்து Green copper ஆயிடுமா? ஆயிடும் அப்படிங்கிறாங்க. வேற ஒன்றும் இல்லை வந்துட்டு. அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல நாங்கள் சில விஷயங்கள்லாம் பண்றோம். அப்புறம் வந்து சுற்றி வேற வந்து கிரீன் பெல்ட் நாங்களாம் அமைக்கிறோம். இந்த கிரீன் பெல்ட் அமைக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 95ல் கொடுத்த கண்டிஷனு. அவங்க 10 வருஷம் அதை நிறைவேற்றவே இல்லை. அது ஹைகோர்ட்னு சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. அதுக்காக இன்னைக்கு வரைக்கும் அவங்க செய்யவே இல்லை. ஆனால் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, நாங்கள் வந்து இதை எந்த விதமான மாசும் இல்லாமல் செயல்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து இம்பாசிபிளான ஒரு டாஸ்க். ரெண்டாவது நீ அடிப்பில் ஒரு விஷயம் வந்து புரிஞ்சுக்கணும். ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கொண்டு வர முடியாது. இது ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு ரொம்ப அருகாமையில் இருக்குது. ஒரு எக்கோ சென்சிட்டிவ் ஏரியாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடமாக இருக்கின்றது. அந்த இடத்துல ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியை நீங்கள் வந்து அனுமதிக்க முடியாது. அதனால தான் அந்த ஃபர்ஸ்ட் வெரி கிளியரன்ஸே தப்பு அப்படிங்கிறத ஆர்குமெண்ட் பண்ணாங்க. வந்து அந்த இடத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்காது. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னா 95ல் இதை அனுமதிக்கின்ற போது பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்பு கூட நடத்தலை. அப்போ இதுக்கு எந்த எக்ஸம்ஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, சிப்காட்டுக்குள்ள இது வரதுனால இதுக்கு தனியாக கருத்து கேட்பு நடத்துன 2004 கேட்டபோது தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ மக்கள்கிட்ட எந்த கருத்தும் கேட்காம மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதியில் நீங்கள் திணித்து விட்டு இதனால தான் நாட்டுக்கு வளம் வரும் அப்படின்னு சொல்றது எந்த ஆபத்தில் இருக்குது? நீங்கள் வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எக்கோசிஸ்டம் இல்லையா, காற்றினுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லையா, நீர்நிலைகளோட பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லையா, அது உறுதி செய்ய வேண்டும் இல்லையா? இவை அனைத்துமே மக்களுக்கானதை. இது இல்லாமல் எப்படி மக்கள் எனக்கு செய்ய முடியும்? அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கலாம் ஏன் உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாக இந்த ஆலை எங்கே கொண்டு வரதை அவங்க ஃபஸ்ட்டு முயற்சி எடுத்தாங்கன்னா குஜராத்தில் தான் முயற்சி எடுத்தாங்க. குஜராத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவுக்கு வந்தாங்க. மகாராஷ்டிராவுக்கு வந்து அவங்க கட்டுமானம் செஞ்சு முடிச்சு கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு வாங்க அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொடுத்த லைசன்ஸ் கேன்சல் பண்ணி துரத்தி விட்டாங்க. இது வந்து 94 நடந்த விஷயம். இப்போ வேற எங்கெல்லாம் தொழில் இருக்காங்க? இந்த வேதாந்தா இந்தியாவுக்குள்ள வேற எங்கெல்லாம் இருக்கு? வேற இப்போ சில மைனிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்காங்க. இப்போ காப்பர் ஸ்மெல்டர் பொறுத்த வரைக்கும் இந்த இதாக வந்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு பாக்சைட் எடுப்பதற்காக தான் வந்து ஒடிசா, சத்தீஸ்கர் இந்த பகுதியில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி, இந்த நியங்குவேரியில் இருக்கக்கூடிய பழங்குடி மக்களுடைய கடுமையான எதிர்ப்பு பின்பாக தான் பேக் சைடு எடுக்கிறத போயிட்டாங்க. இப்போ அதுக்கு பக்கத்தில் அடுத்த மலைக்கு எதிரான அவங்க சுரங்க வேலையை ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய கனிமங்களை எடுக்கின்ற வேலையில தான் இப்போ வேதாந்த பயங்கர நிர்வாகம் இருக்கு. அதனால வேதாந்தம் ஒரு மோசமான ஒரு கம்பெனியாக வந்து ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, அது ரொம்ப கலோக்கியலாக சொல்லணும்னா அவதார் படத்தில் வரக்கூடிய அந்த வில்லன்கள் கேரக்டர் மாதிரி தான். கனிமங்கள் எங்கே இருந்தாலும் தேடி எடுக்கக்கூடியது, அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்களை ஒடுக்குகின்ற வேலை. அதை தான் நீங்கள் அவங்க ஒடிசாவில் பண்ணிட்டு இருக்காங்க. ஜார்க்கண்டில் தான் நடந்தது, சத்தீஸ்கர்லாம் இருக்குது இல்லையா. பழங்குடி மக்கள் மேலே அங்கே கடுமையான வந்து துப்பாக்கி பிரயோகம் நடத்திட்டு இருக்காங்க, தாக்குதல் நடத்திருக்காங்க. இப்போ நடந்திருக்காங்க. 10 வருடத்துக்கு முன்னாடி நியங்குகிரியில் இந்த மாதிரி பெரிய ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த பகுதி மக்கள் எதிர்ப்புறாங்க, அந்த பஞ்சாயத்தோட அனுமதி இல்லை, அதனால உங்களுக்கு அனுமதி தர முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களா வந்து ஒரு பஞ்சாயத்து நடத்தி அதில் அனுமதி கிடைத்ததா சொல்லி ஒரு போலியான டாக்குமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி இப்போ அடுத்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க பக்கத்தில் இருந்து. அதனால் கடுமையான மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள். ஸோ வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் பேசிக்காக அவங்களுடைய தாய் மதர் எங்கே இருக்குன்னா இங்கிலாண்டில் இருக்குது. அவர் முதலில் அங்கே இருக்காரு. அவர் இங்கே வாழலை, அவர் இந்த காற்றை சுவாசிக்கல, இந்த தண்ணியை அவர் குடிக்கல, இந்த மக்களோட அவர் வாழல, இந்த நிலத்துல இல்லை. அவர் அங்கேருந்து வந்து இந்தியாவுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அடிப்படையிலான விஷயங்கள் ரைட்டுங்களா? அப்போ என்ன அப்படின்னா, இந்த ஆளை இங்கதான் இருக்கணும் என்பதற்கு எந்த விதமான லாஜிக்கலான கரெக்டா சொல்றீங்க. இப்போ நீங்க சொல்றது எல்லாமே வந்து ஃபேக்சுவலா டேட்டா அடிப்படையில் பேசுறீங்க தோழர். ஆனா இங்க இருக்கக்கூடிய நம்மளை போன்ற தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டில் பிறந்து தமிழர்களுடைய எல்லாத்துலேயுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சில பேர் போராடினவங்களாம் மாவோயிஸ்ட், போராடினவங்களாம் வந்து வேணும்ட்டு தூண்டி விடப்பட்டு போராடுற கம்யூனிஸ்ட்டுகள், இந்த பூலிக நண்பர்கள், மக்கள் அதிகாரம், இவங்கெல்லாம் போய் தான் வந்து மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க இப்படின்னு பேசக்கூடிய ஆட்கள் டேரெக்டாக செல்லட்டாலேருந்து பேசினா கூட பரவாயில்ல, நம்ம கூடவே புழங்கிட்டு இருக்கா, திடீர்னு நம்மளது கத்தி குத்துற மாதிரி பேசுகிறாங்க. இப்போ இவங்க பின்னாடிலாம் இருக்கிறது யார்? ஸ்டெர்லைட்டுக்கிட்ட டேரெக்டாக பணம் வாங்கிட்டு பேசுகிற மாதிரியே தெரியுது நமக்கு. அது இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா, அருணா ஜெகதீஷ் தலைமையில் ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 வால்யூம்ஸில் அந்த ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து நீங்கள் பேசணும் ஃபேக்சுவலாக. இப்போ நீங்கள் சொல்கிற கருத்து வேணாம், அவங்க சொல்லக்கூடிய கருத்து எது வேணாம். ஃபேக்சுவலாக வந்துட்டு ஒரு ரிட்டையர்டு ஹைகோர்ட் ஜஸ்டிஸோட தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் வந்து நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு ஃபைண்டிங்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது வேறு. ஏன்னா நீங்கள் ஒரு கருத்து சொல்லலாம், நான் ஒரு கருத்து சொல்லலாம், மக்கள் ஒரு ஏற்றுக்கலாம். ஆனால் நமக்கு என்னென்னா ஒரு பாடி இருக்குது, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் இருக்குது. அஃப்கோர்ஸ் எனி கமிட்டியில் நீங்கள் வந்து மாறுபடலாம். ஆனால் அதில் மாறுபட்டு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா அந்த வார்த்தை ஓரளவுக்கு நம்ம ஏற்றுக்கலாம். ஏன்னா அவங்க வந்து இது சம்மந்தப்பட்ட எல்லா அதிகாரிகளும், அது வந்து பொதுமக்களும் சார்ந்திருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கணும், ஏடிஜிபி எல்லாருமே அவங்க விசாரணை பண்ணியிருக்காங்க, எஸ்பி எல்லா அஃபிஷியல்ஸுமே அதை விசாரணை பண்ணியிருக்காங்க, அவங்களோட வாக்குமூலத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க. அவங்க இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவங்க வந்து மக்கள் அதிகாரம் சார்ந்து இருக்கக்கூடிய தோழர்களையுமே விசாரிச்சிருக்காங்க. வாஞ்சிநாதில் வந்து அதுக்கு பேசியிருக்காங்க. அவர் ஹரி அவன்னு சொல்லிட்டு 2 அட்வொகேட்ஸ் இருக்காங்க, அவங்களும் அதில் வந்து பேசியிருக்காங்க.
மற்ற பொதுமக்களுடைய வாக்குமூலத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க, போலீஸ் அபிஷியல்ஸோட வாக்குமூலத்தையும் பதிவு செஞ்சிருக்காங்க, எல்லாருடைய வாக்குமூலத்தையும் அவங்க பதிவு செய்றாங்க. எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டு சிசிடி கேமராஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அஃபிஷியல் கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அந்த இன்சிடென்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க கன்க்ளூஷன் பண்ணுறாங்க. அவங்களுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, இது முழுக்க முழுக்க தடுத்திருக்கலாம், இந்த இன்சிடென்ட்டை நிச்சயமாக தடுத்ததுக்கு எல்லா விதமான வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை வந்து வேண்டுமென்றே தவற விட்டுருக்கார்கள் அப்படின்னு தான் நான் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ரீசனுக்காகன்னு தெரியல, ஆனால் இது எல்லாத்தையுமே தவற விட்டுருக்காங்க, முழுக்க முழுக்க இந்த நிகழ்வை தவிர்த்திருக்க முடியும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, மே மாதம் 23 இந்த இன்சிடென்ட் நடக்குது இல்லைங்களா, மே 23 சுட்டுக் கொல்லப்படுறாங்க. ஏப்ரல் மாதமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டுக்கான வந்துட்டு பவர் சப்ளையை கட் பண்ணுவதற்கான ஆர்டரை வந்துட்டு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் கொடுத்துட்றாங்க. சோகாஸ் நோட்டீஸ் அதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றாங்க, நிறைய வயலேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறனால அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்துடுறாங்க. இந்த தகவல்ங்கிறது பொதுமக்களுக்கு பரவலாக சொல்லப்படவில்லை அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஒரு 50 டேஸாக வந்துட்டு அஜிடேஷன் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. 100வது நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸை நோக்கி நான் போவது, முற்றுகையிடுவது அப்படிங்கிற செயல்படுறாங்க அப்படிங்கிற இது இருக்குது. அந்த இன்டெலிஜென்ஸ் இன்புட் இருக்குது அப்படிங்கிறது ஏற்கனவே சொல்கிறாங்க. லோக்கல் எஸ்பி வந்துட்டு அதை இன்டிமேட் பண்ணுறாரு, இந்த மாதிரி இது இருக்குன்னு சொல்லிட்டார். ஒரு 69 பேரை வந்து கீ பர்சன்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அதில் ஒரு 4 பேர் மட்டும்தான் ப்ரிவென்டிவ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, முன்கூட்டி அரெஸ்ட் பண்ணுறாங்க. முன்கூட்டியில் அரெஸ்ட் பண்ணல, மீதி பேரை அரெஸ்ட் பண்ணல. ஏன் அரெஸ்ட் பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. அது ஒரு ரெண்டாவது வந்துருக்கு. இன்னும் அவங்களுடைய டிமாண்ட் என்னவா இருந்துச்சு, எதை நோக்கி இருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டெர்லைட்டை மூடணும், ரெண்டாவது இந்த பகுதியில் நீங்கள் வந்து ஹெல்த் சர்வே நடத்தணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, மக்களுக்கு என்ன விதமான பாதிப்பு உண்டாகிருக்கு அப்படின்னு. ஏன்னா அவங்க செய்த ஒரு ஆய்வின் அடிப்படையில் இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரை எடுத்து பண்ணுறாங்க. அந்த ஒரு ஊரில் மட்டும் 50 கேன்சர் பேஷண்ட் இருக்காங்க, 40 பேர் வந்துட்டு கிட்னி டிசீஸ் சார்ந்திருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, மீதி இருக்கிறவங்களுக்கு வேறு விதமான பாதிப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேருக்கு வந்து மிஸ்கேரேஜஸ் நடந்திருக்கு. ஓகே, இது அந்த பகுதியில் அவங்க பண்ண ஒரு ஆய்வின் அடிப்படையில் அவங்க சொல்கிறாங்க. அதையுமே வந்து அருணாச்சலம் கமிட்டியில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க, ரிப்போர்ட்ல ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க பண்ண ஒரு ஆய்வில் இதெல்லாம் தெரிய வந்திருக்கு. பீரியாடிக்கலி வந்து அங்கே மக்கள் வந்துட்டு இறந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. ஸோ அவங்க வச்ச டிமாண்ட் என்னென்னா, அவங்க வந்து இது வந்து நீ தான் காரணம் அப்படின்லாம் சொல்லலை, நாங்கள் செத்துக்கிட்டு இருக்கோம், இங்கே வந்து கேன்சர் இவ்வளோ பேருக்கு வந்துட்டு இருக்குது, இவ்வளோ பேருக்கு மிஸ்கேரேஜஸ் வந்துட்டு நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறது கண்டறி வந்து அரசனுடைய கடமையா இல்லையா? கடமை, பொதுமக்களை கவனிக்கணும் அரசின் கடமை. ஒரு சிப்காட் இயங்குது அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய இடம் நீங்கள் பீரியாடிக்கலி ஹெல்த் சர்வே நடத்தணும்ல. இந்தியாவில் எந்த ஒரு இண்டஸ்ட்ரியஸ் ஏரியாவில் நடத்துகிறாங்களா, எந்த ஒரு கிளஸ்டர் நடத்துகிறாங்களா? நம்ம மேலே கேட்குறாங்களா, உன்ட்ட என்ன ஆதாரம் இருக்குது, ஆதாரம் இருக்குது, உன் கடமை அது இல்லை, நீ கடமை செஞ்சியா முதல்ல. அது என்விரான்மெண்டல் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பாக ஒரு ஆளை கொண்டு வராங்க அப்படின்னா தி ஓனர்ஸ் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லணும். அது யாருக்கிட்ட இருக்குன்னா அவங்க கிட்ட இருக்கு, இண்டஸ்ட்ரி ப்ரூவ் பண்ணணும். நான் வந்து காற்றை மாசுபடுத்தலை, நான் நீர்நிலையை பாதிப்படல, இந்த அளவுக்கு தான் கழிவுகளை வெளிப்படுத்துறேன்னு டேட்டா அவன் சொல்லணும். அவன் சொல்லலை. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டும் டேட்டா தர மாட்டாங்க, ஆனால் நம்மகிட்ட கேட்பாங்க. ஆனால் அதையும் மீறி மக்கள் டேட்டா எடுத்தாங்க, அவங்க சமர்ப்பிச்சாங்க இந்த பாதிப்பு இருக்குன்னு. அப்போ அவங்க வச்ச கோரிக்கை, ரெண்டாவது கோரிக்கை என்னன்னா, ஒரு கமிட்டி நீங்கள் ஃபார்ம் பண்ணுங்க, ஆய்வுக்கு உட்படுத்துங்க, எத்தனை பேர் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் இதை வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கிட்ட வந்து சொல்கிறாங்க. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து அப்போ இருந்த சீஃப் செக்ரட்டரியாக இருந்த கிரிஜா வைத்தியநாதன் கிட்ட அனுப்புறாரு. அவர் வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி மக்கள் கேட்குறாங்க, நம்ம இப்படி கமிட்டி ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சிஎம்கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு அவங்க பதில் அளிச்சிருக்காங்க. ஆனால் அந்த கமிட்டி அது வரைக்கும் ஃபார்ம் பண்ணவே இல்லை. இது நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த போராட்டம் தீவிரம் நடந்துகிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பண்ணுறாங்க. அப்போ மக்களை நீங்கள் வந்து பாசிஃபை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இது மேலே ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கலாம். அவங்க சொல்கிறாங்க, அருணாச்சலம் கமிட்டியில் சொல்கிறாங்க, இதை சொல்லியிருக்கலாம் நீங்கள் வந்துட்டு, இந்த மாதிரி நாங்கள் ஆக்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம், அதனால் நீங்கள் பண்ணுங்கள், அது வந்து இப்போமே நாங்கள் நோட்டீஸ்க்கு வந்து கொடுத்துட்டோம், அதை நாங்கள் நிறுத்துவதற்கான நடவடிக்கையில் தான் இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியப்படுத்திருக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கலாம். கமிட்டி ஃபார்ம் பண்ணி ஹெல்த் சர்வே நீங்கள் வந்து பண்ணியிருக்கலாம். இங்கே அந்த மாதிரி எத்தனை இருக்குது, அப்போ சுற்றுச்சூழல் என்ன பாதிப்பு இருக்குன்னு இந்த கமிட்டி ஃபார்ம் பண்ணி இந்த ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கனாலே இந்த அளவுக்கு அஜிடேட் ஆகிருக்க மாட்டாங்க மக்கள் அப்படின்னு. அதே போல் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் முன்பாக ஒரு நாளைக்கு முன்பாக அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் வந்துட்டு ஒரு பீஸ் கமிட்டி நடத்துகிறாங்க. பீஸ் கமிட்டி ஒரு கூட்டம் வந்து நடத்தப்படுது. அந்த கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில நபர்களுக்கு மட்டும்தான் அழைப்புடுறாங்க, சில நபருக்கு அழைப்புடலை. முக்கியமாக இவங்க சொல்லக்கூடிய வந்துட்டு மக்கள் அதிகாரம் போடுற அமைப்புகள், அப்புறம் இன்னும் சில அமைப்புகள், அப்புறம் வந்து கிறிஸ்துவ சார்ந்திருக்கக்கூடிய சில அமைப்புகள், அப்புறம் இன்னும் வேறு சில அமைப்புகள், இவங்களாம் ரொம்ப லீட் பண்ணதில் முக்கியமானவங்க. ஆனால் சில பேரை மட்டும் கூப்பிட்டு வச்சு ஒரு பீஸ் கமிட்டி நடத்துகிறாங்க. அதில் வந்து அவங்க முடிவெடுக்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்கூலில் கிரவுண்டில் வச்சு தான் நீங்கள் உங்களோட ஆர்ப்பாட்டத்தெல்லாம் செய்யணும், அங்கே வந்து பண்ணுங்கள், நீங்கள் இந்த மாதிரி கூட்டத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சில பேர் ஒத்துக்கிட்டு வராங்க. ஆனால் மற்றவங்களுக்கு அது அழைப்படலை, அவங்க இல்லை. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்ம பேரணி இது பண்ணோம், பேரணி போவோம் அப்படின்னு. அப்போ நீங்கள் பீஸ் கமிட்டி உண்மையை நடத்தணும்னு நினச்சிங்கன்னா இது ஏற்படுறீங்களா, எல்லா மக்களையும் கூட்டு வச்சு, எல்லா தரப்பு மக்களையுமே கூட்டு வச்சு பாருங்கள், நாங்கள் ஸ்டெர்லைட்டுக்கு அகேன்ஸ்டாக இந்த ஆல்ரெடி ஆக்ஷன் இனிஷியேட் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுக்கு ஒரு ப்ராசஸ் ஆஃப் லா இருக்குது, அது சீக்கிரமாக ஷட் டவுன் பண்ணுறதுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கோம். அதே போல் உங்களை வந்து பாதுகாப்பதற்கான நாங்கள் ஹெல்த் சர்வேக்கான வேலைகளும் பண்ணிகிட்டு இருக்கோம், என்விரான்மெண்ட் என்ன பொலிட்டா இருக்குது என்பதற்கான கமிட்டி நாங்கள் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து பாசிஃபை ஆகிருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இது ஏன் செய்ய தவறி விட்டார்கள் அப்படி கேள்வி எழுப்புறாங்க. ரெண்டாவதாக
சரி, ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்குது. அஃப்கோர்ஸ் அந்த ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு கம்யூனிகேஷன் ஏற்படுது, ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னா அதை அடக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அது வந்து பப்ளிக் ட்ராங்குலிட்டியே பார்க்க வேண்டியது. இதில் எந்த விதமான மார்க்கல. ஆனால் அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் படி நீங்கள் செயல்பட்டீங்களா அப்படின்னு அடுத்த கேள்வி வந்து வைக்கிறாங்க. இந்த இந்தியாவில் நடந்த எல்லா மோசமான இந்த மாதிரி நிகழ்வுகளும் பார்த்தீங்கன்னா ஒரு கதை திருப்பி சொல்லுவாங்க. அது ஜாலியன் வாலாபாத் கதையிலேருந்து வரலாம். ஜாலியன் வாலாபாத் படுகொலை நடந்துச்சு இல்லைங்களா? அப்போ வந்து பிரிட்டிஷர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, மக்கள் எங்கள் மேலே கல் எடுத்து அடிச்சாங்க, அதனால எங்களை நாங்கள் டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக சுட்டோம் அப்படின்னு அப்போ சொன்னாங்க அவங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுதான் நம்ம ஸ்டேட் சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக இருக்கோம் அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா அதுதான். ஜாலியன் வாலாபாக் போது என்ன ஒரு டிஃபென்ஸ் எடுத்தாங்களோ, எங்கள் மேலே கல்லடிச்சாங்க, எங்களை தற்காத்துக் கொள்வதற்காக எங்களுக்கு வேறு வழியில், அதனால் நாங்கள் சுட்டோம். இந்த யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது தேவையான அளவுக்கு பலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஆபத்து வரும். ஏன்னா அது எல்லா தனி மனிதனுக்கு இருக்கக்கூடியதான். உங்களை ஒருத்தர் தாக்க வராரு அப்படின்னா நீங்கள் ஒரு பலத்தை பயன்படுத்தி உங்களை தற்காத்துக் கொள்வதற்காகவும் உங்கள் உடமை பாதுகாத்துக் கொள்வத உரிமை இருக்குது. இது உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது, ஒரு காவல்துறை அதிகாரிக்கு இருக்குது. இதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. அப்போ அந்த யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து என்னென்னா, என்னோட தேவைக்கேற்ப நான் வந்து பயன்படுத்தியிருக்கணும். அது வந்துட்டு இப்போ வந்து ஒரு ஆர்ம்டு ஃபோர்ஸில் இருக்கிறவருக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு எல்லாம் ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அவர் கம்ப்ளீட்டாக வந்து தன்னை வந்து பாதுகாத்துக்கணும். ஆமாம். அப்போ அவருக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா, எங்கே அடித்தா மனுஷனுக்கு என்ன ஆகும், நீங்கள் ட்ரைன்டு பர்சன். அப்போ இந்த யூஸ் ஆஃப் ஃபோர்ஸுக்கு கரெக்டாக பயன்படுத்திருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப எக்ஸஸாக வந்து பயன்படுத்திருக்கான்னு தெரிய வருது. இன்னொன்று, அங்கே பயன்படுத்தப்பட்ட ரைஃபிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆட்டோமேட்டிக் ரைஃபிள்ஸை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாஸ் கூட்டத்தில் வந்து பயன்படுத்தக்கூடாது. அந்த உரிமை அது எப்படி நினச்சிங்கிற கேள்விக்கு நீங்கள் ஒரு பதில் இல்லையே. இந்த 107 ரைஃபிள்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு புல்லட்டாக போட்டு சுடுறது ஒன்று இருக்கும். அந்த பழைய படத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்லட் அடி போட்டு இழுத்து அதை லாக் பண்ணி நீங்கள் பண்ணணும். இவங்க பயன்படுத்தினது எல்லாமே ஆட்டோமேட்டிக். இது அதை நீங்கள் ட்ரிகர் பண்ணிங்கன்னா புல்லட்ஸ் அதிகமாக வரும். அவங்க வந்துட்டு ஒன்றா சுட்டுருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அந்த ஆப்ஷன் அவருக்கு வந்து இருக்குது. அப்போ அந்த ரைஃபிளை வந்து பயன்படுத்துவதற்கான அதிகாரத்தை உங்களுக்கு யார் வழங்குது? அதை வந்து நீங்கள் பொதுமக்களுக்கு எதிராக பயன்படுத்தவே கூடாது. அது எப்படி நீங்கள் வந்து ஒரு அமைதி பேரவணியில் போயிட்டு இருக்க ஒரு மக்களுக்கு அகேன்ஸ்டாக அது பயன்படுத்துறதுக்கு நீங்கள் எப்படி அதை தயாரானீங்கன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ அது இந்த இடத்துலேருந்து அந்த வந்தீங்க. அப்போ அந்த இது யார் கொடுத்தாங்க உங்களுக்கு? அது கேட்குறாங்க அவங்க. அது எப்படி நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி சிசிடிவி கேமராஸ் ஃபுட்டேஜ் இதெல்லாம் இருக்குது. இது வந்து எப்படி எந்த இடத்துலேருந்து இதெல்லாம் டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு, யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து மின்ஸ்கிரண்ட் பொதுமக்கள் தான் இதெல்லாம் எரிச்சிருக்காங்களா என்பது சொல்வதற்கான போதுமான தகவல் இல்லை, கிடையாது சிலர். அப்போ இது வந்து எப்படி என்ன வழக்கம் அது அந்த எப்படி ஜாலியன் பாஸ் சொன்னா அதே போல இருக்குன்னா, இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து எங்களை வந்து அடித்தாங்க, கல் எடுத்து அடித்தாங்க, 2 காவலர்கள் தாக்கப்பட்டாங்க, அதனால் அங்கே திருப்பி தாக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது நேரேட்டிவ் இருக்கு இல்லையா? இந்த நேரேட்டிவ் எல்லாம் இருக்குது. மாஞ்சோலை தொழிலாளருக்கு எதிரானதாக இருக்குது, பரமக்குடி இதாக ஜல்லிக்கட்டில் கூட அந்த மாதிரி நடந்தது. ஜல்லிக்கட்டு போராட்டமாக இருக்குது. ஏன் இப்போ ஹைகோர்ட்டில் உள்ள பூந்து பண்ணாங்க அந்த இதில் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஹைகோர்ட்டில் போலீஸ் அப்போ எப்படி பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய நபர்லாம் அங்கே இருந்தவர் தான். அதெல்லாம் பார்த்தவர் தான், நேரடியாக ஃபோட்டோ எடுத்தவங்க தான். ஸோ வந்து அப்படி என்னென்னா, அப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாம் எப்படி நடக்குது, போலீஸ் வந்து எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா? நீங்கள் வந்து ஒரு தனிப்பட்ட இடத்துல ஒரு போலீஸ் நடந்துக்கிற பிஹேவியருக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கும்பலாக வந்து இருக்கிறதுக்குன்னா அது வந்து என்னென்னா ரொம்ப வந்துட்டு ப்ரீடேட்டடாக இருக்கும். அது வந்து வெல் பிளான்டாக வந்துட்டு இருக்கும். சடனாக அட் அ டைம் மொமெண்டரியாக அவங்க எடுத்ததாக இந்த நிகழ்வாக இருக்குது. அதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது, ஏன்னா இவ்வளோ ஃபோர்ஸ் வந்துட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்படின்னா அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது முன்கூட்டியே அவங்க பேசி வச்சுருப்பாங்க. அவங்களால வந்து ஒரு மினிமம் ஃபோர்ஸ்னால நிச்சயமாக ஒரு அமைதி ஏற்படுத்த முடியும். அதுக்கான வல்லமை படைத்தவர்கள் தான் நம்மளோட காவல்துறையினர். நீங்கள் வந்து துப்பாக்கி சூடு மூலமாக நடத்துங்கிறது நீங்கள் என்னென்னா காவல்துறை ஒரு இடத்துல நீங்கள் டீக்ரேட் பண்ணுறீங்க. நம்ம காவல்துறையை பொறுத்தவரைக்கும் இந்தியாவுக்கு, நம்ம காவல்துறை இல்லை, இந்தியாவுக்குள்ளே சரி உலகங்களில் இருக்க எல்லா காவல்துறைக்குமே அவங்க கூட பயிற்சியினுடைய அடிப்படையில் இருந்தேன்னா மினிமம் ஃபோர்ஸ்னால அமைதியை கொண்டு வந்துட முடியும். உண்மை. ஆனால் அதையும் மீறி அவங்க செய்வாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஃபியர் சைக்கோசிஸை உண்டு பண்ணணும், பயம் வரணும் அவனுக்கு, அவன் வீதிக்கு வரக்கூடாது, போராடக்கூடாது அப்படிங்கிறது. வந்தீங்கன்னா உனக்கு கை கால் உடையும், அடி ஏற்படும். இதுதான் அவங்களுடைய சைக்காலஜி. நீங்கள் இது சாதாரண எல்லா போலீஸ் மெம்பர்ஸும் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, பயத்தை உண்டாக்கிட்டே வெளியில் வர மாட்டான். ஆமாம், தூக்கிட்டு போயிட்டு பாத்ரூம் வச்சு 4 மிதி மிச்சா சரியாக போயிடும்பா அப்படிங்கிறது கல்லோக்கிலாம் சொல்கிறது நீங்கள் சாதாரணமாக கேட்கலாம். அந்த ஃபியர் சைக்கோசிஸில் வச்சிருக்கணுங்கிற மென்டாலிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த இதுதான் வந்துட்டு. ஸோ அதை அடிக்கணும். அப்போ என்னென்னா நீங்கள் அப்போ அது ஒரு இடத்துல இருக்குது, இது இங்கே இயல்பாக கூடிய போச்சு. ஆனால் இந்த இதை பொறுத்த வரைக்கும் அப்போ இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் இதுக்கு வந்து பார்க்கும்போது அப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த மாதிரி தாக்குதல் நடத்துவதற்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளலாம். அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஜெயதீஷன் கமிட்டியோட இந்த ரிப்போர்ட் வந்து சொல்லுது. இப்போ இந்த பின்னணியில் தான் புரிஞ்சுக்கணும். 2வது, அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்கள், இவர் சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாமே அவங்க சுட்டுக் கொல்லப்படுறாங்க இல்லையா? அதை லீட் பண்ணவங்க ஒரு 4 பேர் இறந்து போகிறாங்க இல்லைங்களா? அதில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்னும் சொல்ல போனால் வந்து சாதாரண மக்கள் வந்துட்டு குழந்தைகளை தூக்கிட்டு அதுக்கான பால் பிஸ்கெட் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே வராங்க, அப்படி வராங்க. அப்போ இது இந்த இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது.
இல்லைங்களா? அப்போ இவ்வளவு சோர்சஸ், இவ்வளோ இன்டெலிஜென்ஸ் இருந்துட்டுமே அதுக்கப்புறம் நீங்கள் எதுவும் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இன்சிடென்ட் நடப்பதற்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்பாக, ஒரு ஏறத்தாழ ஒரு 10 நாளுக்கு முன்பாக வந்துட்டு மதுரை பெஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா வந்து ஒரு வழக்கு ஒன்று ஃபைல் பண்ணுறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பகுதியில் அதிகமான மக்கள் போராடி கொண்டு இருக்கிறார்கள், அதனால் இங்கே 144 வந்துட்டு நீங்கள் அமல்படுத்தணும்னு. இது வந்து ஒரு வித்தியாசமான ப்ரேயராக இருக்குது. அங்கே ஜெகதீஷன் அவங்க தான் பதிவு செய்கிறாங்க, ஜஸ்டிஸ் வந்து. அது எப்படிப்பா ஒரு தனிநபர் போயிட்டு இந்த ஏரியாவில் நீ 144 போகணும்னு கேட்க முடியும் அப்படின்ட்டு. அதை விட மோசம், அது எப்படி ஹைகோர்ட் என்டர்டைன் பண்றாங்க அப்படின்னு அதை கேட்குறாங்க. ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லிச்சுன்னா, சரி நீ அதை பண்ண போ, ஆனால் அவங்க 2 ரெப்ரசேஷன் கொடுத்துருக்காங்க, அந்த ரெப்ரசேஷன் மேலே நீ நடவடிக்கை எடு. அவங்க மனு கொடுத்துருக்காங்க, மனுவின் நடவடிக்கை கொடுக்க நைஸாக அப்படி சொல்றாங்க. ஆனால் உள்ளர்த்த என்ன அப்படின்னா, அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து பார்த்து பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. ஸோ ஆல்ரெடி 144 அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. 144 வந்துட்டு உருவாக்குறாங்க. அப்போ என்னன்னா, உங்களுக்கு கம்பெனி வந்துட்டு ஒரு கிரவுண்டை வந்து உருவாக்கி கொடுக்குது இல்லையா 144 இருக்கான. அப்போ நீங்கள் இதெல்லாம் சேர்த்துச்சு எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இது வந்து அப்போ வந்து ஒரு இயல்பாக சாதாரணமாக போலீஸ் வந்துட்டு எந்த வேற வழியே இல்லாமல் நடந்த ஒரு நிகழ்வுன்னு எப்படி நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? அது கண்ட்ரோல் பண்ணுவதற்கான எந்த, அதனால தான் வந்து அரசு துறை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும், இவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ண வேண்டும் அப்படிங்கிறது அருணா ஜெகதீஷன் கமிட்டியினுடைய பரிந்துரை. குற்றவியல் நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க, அவங்க கிரிமினல் நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க. திமுக அந்த ப்ராமிஸ் கொடுத்து தான் அவங்க எலெக்ஷன் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. இவங்களுக்கு அந்த ஆண்டுகள் அவங்க பண்ணவே இல்லை அது. ஆனால் சமர்ப்பண அதிகாரிகளுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துட்டாங்க கடைசியில். இன்னைக்கு வரைக்கும் போராட்ட மக்கள் மீது தான் இருக்கக்கூடிய வழக்கு அப்படிங்கிறது இருக்கு. அவங்க மேலே கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்படி என்னன்னா, இவங்க பொது அமைதிக்கு எதிராக செயல்பட்டாங்க, இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதா இருக்கவில்லை, இவர்கள் தூண்டி இது பண்ணாங்க அப்படிங்கிற வழக்கு கிடையாது. இதில் இப்போ 13 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா 100க்கு அதிகமான பேர் காயம்பட்டிருக்காங்க. அதில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட்டாக டிசேபிள் ஆயிருக்காங்க. புல்லட் இன்ஜினிங்கிறது இன்னும் நல்லா இருக்குது. நமக்கு என்னென்னா இறந்து போன நபர்கள் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். புல்லட் இன்ஜினி நிறைய பேர் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் பெர்மனெண்ட்டாக ஃபிசிக்கலி டிசேபிளானது இருக்காங்க அந்த புல்லட் இன்ஜினியரின் காரணமாக. அப்போ பாதிப்படைந்த மக்கள் அப்படிங்கிறது 100க்கும் அதிகமான மக்கள் அப்படிங்கிறாங்க. இன்று வரைக்கும் அவங்க வந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கான நியாயமாக கிடைக்க வேண்டிய நீதி இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இன்னொரு கேஸ் வந்துட்டு இருக்கு. இது வந்து சிபிஐ என்கொயரிக்கு மாற்றணும் அப்படிங்கிறது இருக்கு. அந்த கேஸும் வந்து தனியாக ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹென்ரி டிபென் தலைமையில் ஒரு இது பண்ணிருக்காங்க, அவர் ஒரு ஃபைல் பண்ணிருக்காரு. அந்த கேஸும் வந்து பெண்டிங்காக தான் இருக்கு. அப்போ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்று அளவுக்கும் நமக்கு அவங்களுக்கான ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க அந்த இழப்பு நிலையில தான் இருக்கு. அப்படி இருக்க ஒரு தருவாயில இந்த போராட்டங்களை வந்து நீங்கள் கொச்சைப்படுத்துறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு மோசமான விஷயம் வந்துட்டு. ரெண்டாவது, அது வந்து ரொம்ப போகிற போக்கிலே சொல்கிறதுலன்ட்டா அதில் வந்து பெருசாக ஒன்றுமே வராது. அங்கே அதில் வரக்கூடிய சல்ஃபர் டை ஆக்சைடெல்லாம் சல்ஃபரிக் ஆசிடாக மாற்றிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ வந்து ஒரு அபத்தமான ஒரு வாதம் இல்லைங்களா வந்துட்டு. நீங்கள் அது எப்படி கேஷுவலாக நீங்கள் சொல்ல முடியும்? அது ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி. ஒரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரியும் இன்னொரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி அடிப்படையில் நீங்கள் கம்பேர் பண்ணவே கூடாது. ஒவ்வொரு ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி ஒவ்வொரு விதமாக இருக்கும், ஒவ்வொரு எக்கோசிஸ்டம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அது எப்படி சூழலில் எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது. இதுக்கான பேசிக்காக என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சயின்டிஃபிக் அனாலிசிஸ் ப்ராப்பராக இருக்கணும். இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்படியான சயின்டிஃபிக் அனாலிசிஸ் ப்ராப்பராக நம்ம செய்கிறது இல்லை. மக்கள் அனுபவ ரீதியாக அதை உணர்ந்து கொண்டு போராடுகிறார்கள். அந்த பிரச்சனையில் தான் இருக்கும். நீ வந்து ஆய்வுபடுத்த வேண்டியது இப்போ ஒன்றும் இல்லை. ஏர் குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது கண்டினியூஸ் ஆன்லைன் மானிட்டரிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்கணும். சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு. நீங்கள் இன்னைக்கு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வெப்சைட்டில் போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஊரில் எந்த அளவுக்கு ஏர் குவாலிட்டி இருக்குங்கிறது பார்க்கக்கூடிய வாய்ப்பு வசதி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அது உங்களுடைய அடிப்படை உரிமை. இன்றைக்கி போய் பாருங்கள், தூத்துக்குடியில் என்ன மாசு இருக்குன்னு உங்களுக்கு டேட்டா சொல்ல முடியுமா? இருக்காது. சென்னையில் என்ன மாசு இருக்குன்னு கேட்டிங்கன்னா இருக்காது. 2 இடத்துல மட்டும்தான் ஏர் குவாலிட்டி மானிட்டரிங் சிஸ்டம் வச்சிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா பொதுப்படையாக தான் இருக்குது. எந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து எது இருக்குன்னு டேட்டா கொடுத்து வராங்களா? கிடையாது. இன்னைக்கு பார்க்குற டேட்டா நாளைக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இங்கேருந்து வரக்கூடிய கழிவுகள் இருக்க, திட கழிவுகள் இருக்கலாம், சாலிட் வேஸ்ட்டாக இருக்கணும், லிக்விட் வேஸ்ட்டாக இருக்கும். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா பொதுமக்கள் பார்வைக்க வேண்டும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அந்த டேட்டாவும் கிடையாது. நம்ம கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் வந்து என்னென்னா, என்னை சுற்றுச்சூழல் என்ன நடக்குது அப்படிங்கிற தகவலை தெரிவிக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அதை செய்ய மாட்டாங்க. மக்களுக்கு என்னவாகி கொண்டு இருக்கிறது, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி பக்கத்தில் இருக்கிற மக்கள் என்ன என்பதை ஆய்வு செய்ய வேண்டியது, அவங்களுக்கான ஒரு கெமிக்கல் டேட்டாஸை வந்துட்டு ஹெல்த் டேட்டாவை கண்டுபிடிக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அது செய்ய மாட்டாங்க. ஆனால் அனுபவ ரீதியாக எனக்கு வந்து ஒரு கேன்சர் வருது, மிஸ்கேரேஜஸ் ஏற்படுது, கிட்னி ப்ராப்ளம் வந்து ஏற்படுது, ஃப்ளூரைட்ஸ் இருக்குது, பல்லெல்லாம் வந்துட்டு கரையாகுது, பல்லெல்லாம் ரொம்ப அரிச்சு போகுது. இந்த பாதிப்பை உணர்ந்ததுக்கப்புறம் இந்த இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து மக்கள் போராடுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒன்றும் தெரியாத மக்கள் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்வது அப்படிங்கிறது அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, என்ன ஒரு விதமான வாதம் அப்படின்னு என்னால் வந்து புரிந்து கொள்ள முடியல. ரொம்ப முக்கியமான ஒரு இடம். ஏன்னா வந்து அபத்தமான வாதங்களை வந்து எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடியில் பல காரணங்கள் இருக்குது. ஆமாம், அது வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறது அவங்களே எக்ஸ்போஸ் ஆவாங்க. நிறையா ஒரு கேள்வி தான்,
ஏன்னா இந்த புதிய அரசு மீது பல நம்பிக்கைகளும் நிறைய மக்களுக்கு இருக்குது. ஏன்னா 1.25 கோடி பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, நம்பிக்கைலாம் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. குறிப்பாக அந்த ஸ்னோலின் இறந்து போன அந்த பெண்ணுடைய ஸ்னோலினுடைய தாயார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிருக்கிறாங்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. விஜய் அவர்கள் நேரடியாக போய் பார்த்த ஒரு முதலமைச்சர் போய் பார்த்த ஒரு இடம். இப்போ முதலமைச்சருக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? ஏன்னா இன்றைக்கி தாவேக்கா அதை திறந்துருவாங்களோ, இந்த அரசு தமிழக தாவேக்கா அரசு திறந்துருமோன்ற ஒரு அச்சம் இருக்குது. முதலமைச்சருக்கு நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? அரசுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பொதுவாக ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதாவது என்னன்னா, தாவேக்கா அரசு பொறுப்பேற்றதுக்கு பின்பாக ஒரு லார்ஜராக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கணும். கடாய் போன்ற அமைப்புகள்லாம் என்ன ஒரு பக்கத்தில் என்னன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வேணும் அப்படின்னா நமக்கு பரந்தூர் போன்ற இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கத்தில் இது பேசுகிறாங்க. அதாவது என்னென்னா, இதை வந்து இவங்க இப்போ இந்த புது கவர்மெண்ட் வந்திருக்கு. இந்த புது கவர்மெண்ட் வந்து இந்த சூழலை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இந்த கவர்னன்ஸில் சில இன்னும் அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கல. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நாம் பயன்படுத்தி அவங்கள எந்த விதத்தில் நம்ம மேனிப்புலேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்க்குறாங்க. பள்ளிக்கரணிக்கு சம்மந்தமான கிரெடாய் கொடுத்து அந்த இதெல்லாம் கூட பார்க்கணும். பள்ளிக்கரணி மாஸ்டாண்டுக்கு பாதுகாக்கிறீங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையே காடாக தானே இருந்துச்சோம், அதுக்காக நம்ம எல்லாம் காடாக மாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பதில் பாருங்க எவ்வளோ தெனாவட்டாக வர. ஆமாம், அவர் சொன்னது அதுதான். அப்படி சொல்லி அது ரொம்ப பொறுமையாக சொன்னார். என்னங்க 5000 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையே கடை தானங்க இருந்திருக்கும், அதுக்கு என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ சென்னை முதல்ல வாழ தகுதி உள்ள இடமாக இருக்குதா அப்படிங்கிறது நீங்கள் புதிய விஷயம் இல்லையா? இன்னைக்கு நாம் பார்த்துருக்கக்கூடிய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் என்னென்னா எக்காலஜிக்கல் கிரைசிஸ் தான். சூழலியல் முரண்பாடுகள் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த அரசுக்கும் இது மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இதுதான் அவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இப்போ மற்ற எல்லாத்தையும் விட இதுதான் அடிப்படையான பிரச்சனை. இப்போ எல்லினோ அப்படிங்கிறது அடுத்து உருவாகி கொண்டிருக்கு. எல்லினோ வருங்கிறது அடுத்து 2017 வரைக்கும் கடுமையான வறட்சியான பாதிப்பை உண்டாக்கும். வெயிலுடைய பிரச்சனை இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நான் வரமா பார்த்துருக்கேன், ஸ்கூல் பையன் சாப்பிட்டு இருக்கணும் மயக்கம் போட்டு விழுந்து இறந்துட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. ஓகே, ஸ்கூல் பசங்க சாகுறாங்க. அப்போ வெயிலுடைய தாக்கம் இதுக்கு அதிகமாக இருக்கலாமா என்பதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம கண்டறிய வேண்டிய ஒரு தேவையாக இருக்குது. இன்னைக்கு எக்ஸ்ட்ரீம், ஏன்னா பிரான்ஸ்ல நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா, வெயில் காரணமாக இந்த போன மாதம் மட்டும் 1300 பேர் வந்து போயிருக்காங்க வெப்பம் தாங்க முடியாமல். ஸோ அதிகப்படியான வெப்பம் நமக்கு வந்து அதிகரிச்சிட்டு இருக்கு. இந்த பாதிப்பு இன்னும் அதிகமாக போகுது. இன்னும் 25 ஆண்டுகள் பெரிய பிரச்சனை நம்ம சந்திக்க போகிறோம். இந்த வெப்ப பாதிப்புகளிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா? ஒரே வழி என்னன்னா இயற்கை அங்கங்களே பாதுகாப்பது. அதுக்கு நமக்கு இன்னும் மோர் கிரீன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வேணும். காடுகள் வேணும், சதுப்பு நிலங்கள் வேணும், வெட்லேண்ட்ஸ் வேணும். இதெல்லாம் இயற்கை பேரியர்ஸ். இதெல்லாம் ஹீட்டை வந்து என்னன்னா உள்வாங்கி வச்சு தணிக்க செய்யும். வெறும் நீங்கள் நினச்சி பாருங்க, இப்போ ரோட்டில் நீங்கள் வந்துட்டு போகிறீங்க, சிக்னலில் வந்துட்டு நிற்கிறீங்க, 2 நிமிஷம் நிற்க முடியுதா? மேலே ஷாமியானா போடுறீங்களா? ஆனால் அந்த இடத்துல ஒரு மரம் இருந்துச்சு, பல மரம் இருந்துச்சு. மரத்தெல்லாம் வெட்டி ரோடு போட்டுட்டு சிக்னல் வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறோம்? ஷாமியானா போட்டு வைக்கிறோம் உங்களுக்காக இல்லையா? அர்பனைசேஷன் அப்படிங்கிறது உண்டாகும். ஏன் அப்படின்னா கான்கிரீட் வந்து ஹீட்டை உள்வாங்கி வச்சுக்கும், ஸ்டீல் வந்து ஹீட்டை உள்வாங்கி வச்சுக்கும். சென்னை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96% வந்துட்டு இப்போ வந்து நிலப்பரப்பில் எல்லாமே கான்கிரீட்டுக்கு மட்டும் இருக்குது. ஹீட்டை வந்து பயங்கர உள்ளாங்க. இதுக்கு பேர் அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட். அப்போ வந்து சென்னை கொதி நிலையில் இருக்குது. இதே தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் அர்பனைசேஷன் கூட விளைவுகள் அப்படிங்கிறது. அப்போ இந்த இடத்துல இருந்தால் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும், எக்கனாமிக் க்ரோத்தாக எதை மையமாக வைத்திருக்கிறது, சூழலை மையமாக வைத்திருக்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது தேவை. இப்போ இந்த பிரச்சனை இந்த 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 பார்வைகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் 30 வருஷம் 40 வருஷம் பழைய பார்வை. முன்னாடி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. குளோபலைசேஷன் வந்ததுக்கப்புறம் அது வந்து பிரைவேட் இன்ட்ரெஸ்ட் சார்ந்திருக்கக்கூடிய பார்வையாக இருக்குது. இன்னும் அவங்க தான் இருக்குது எல்லா இடத்துக்கும் கட்டுமான எல்லாத்தையும் வீடு கட்டி கொடுங்கன்னு. இப்போ சென்னையில் மட்டும் 1 கோடி பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பாப்புலேஷன் 8 கோடி தான். 8 கோடி பேர் பாப்புலேஷனில் 1 கோடி பேர் சென்னையில் இருக்காங்க. இந்த 1 கோடி பேருக்கு வீடு கொடுக்கணுங்கிறாங்க. சென்னையில் மட்டும் தான் அந்த வீடு கொடுக்கணும். ஏன் அப்போ மீதி இருக்க 7 கோடி பேர் ஏன் சும்மா இருக்காங்க? அவங்களும் இங்கே கொண்டு எல்லாரும் வீடு கட்டி கொடுத்துருங்களேன் இல்லைங்களா? அப்போ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வேணுங்களா? அப்போ இந்த ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கக்கூடிய பார்வையோட ஒரு எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து தேவை. தாவேக்கானுடைய தேர்தல் அறிக்கையில் அவங்க ஒரு முக்கியமான வந்து காலநிலை மாற்றம் குறித்தாக இருக்கக்கூடிய பார்வைகள் வச்சிருக்காங்க. அப்போ வந்து என்னன்னா ஒரு கிளைமேட் ரெசிலியன்ட்கான ஒரு ரோட் மேப்பை நாங்கள் உருவாக்குவோன்னு அவங்க வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அதன் அடிப்படையிலேருந்து சிந்தனையிலேருந்து நீங்கள் பார்க்கணும். அப்போ அதன் அடிப்படையில் சிந்தனை பார்க்கணுன்னா நம்மளோட நிலப்பரப்பில் குறைந்தபட்சம் 33% காடுகள் இருக்க வேண்டும். நீர்நிலைகளை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். வெட்லேண்ட்ஸை வந்து நம்ம வந்து பாதுகாக்கணும். புதுசாக நீங்கள் உருவாக்குறதை தவிர்த்து அர்பனைசேஷன் நமக்கு தேவை தான். ஆனால் அர்பன் அப்படிங்கிறது க்ரீன் அர்பனாக இருக்கும். அர்பன் நகரக்குழுக்குள்ளாகவும் காடுகள் நமக்கு வந்து தேவை, மரங்கள் அப்படிங்கிறது தேவை, நீர்நிலைகள் தேவை. இதோடு இருக்கக்கூடியதுக்கான நமக்கான திட்டங்கள் அப்படிங்கிறது அந்த பார்வை அப்படிங்கிறது தேவை. அப்போ அதை நோக்கி செல்வது என்பது தான் ஒரு அரசுக்கு சரியான விஷயமாக இருக்கும். அதை தவிர்த்து விட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வருது, எல்லா இடத்தையும் நான் வந்து லேண்ட் அக்வயர் பண்ணிட்டு இந்த பரந்துரா இந்த இடத்துல இந்த இது பண்ணிக்கோ, இந்த பக்கம் 4 சிட்டி ஸ்டார்ட் அப்படிங்கிறது பண்ணுறது இல்லை. இந்த விஷனரி இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடியங்களா, இது எந்த விதத்தில் ஹெல்ப் பண்ணாது. இன்ஃபேக்ட் திமுக தோற்றதுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் நான் வந்து பார்ப்பேன். எஸ், திமுக அவங்க வச்ச நெரேட்டிவ் இருக்கு இல்லையா, நாங்கள் இவ்வளோ சாதனைகள் வந்து பண்ணியிருக்கிறோம், அதன் காரணமாக மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா பாருங்க, இவ்வளோ ஜிடிபி வந்து வளர்ந்துருக்கு, இவ்வளோ பேருக்கு வந்து ஹெல்த் கேர் கிடச்சிருக்கு, இவ்வளோ பேருக்கு எஜுகேஷன் கிடச்சிருக்கு, இவ்வளோ பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது எந்த லெவலில் இருக்குது? ஹாப்பினஸ் இண்டெக்ஸுங்கிறது எந்த இடத்துல இருக்குது?
என்விரான்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. நீங்கள் வந்து என்னென்னா உனக்கு நான் சோறு கொடுத்துட்றேன்ப்பா, மெடிக்கல் வசதி எல்லாம் கொடுத்துட்றேன்ப்பா, எஜுகேஷன் கொடுத்துட்றேன்ப்பா அப்படின்னு சந்தோஷமாக இருக்கீங்கன்னா கேட்டீங்கன்னா, ஏன்னா லைஃப் அவன் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன் அப்படின்னா அவன் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் இருக்குல்ல, அந்த 20,000 30,000 அந்த 20,000 30,000க்கு அவன் நாய்ப்படாத பாடுபடுறான், அடிபடுறான். ஒத்துக்கிறேன், பாவர்ட்டி இல்லை, வறுமை சாவு அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் வாழ்றது அதோட கொடுமையாக இருக்குது அவனுக்கு. இதை நீ சிம்பிளாக புரிஞ்சுக்கிட்டா சோவியத் யூனியன் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சுன்னு புரிஞ்சுக்கணும். சோவியத் யூனியன்ங்கிறதுல அங்கே வந்து இலவசமான எல்லாருக்கும் கல்வி கொடுத்துட்டாங்க, சுகாதாரம் சோறு கிடைச்சு. அதையும் மீறி அந்த சமூகம் வந்துட்டு சோவியத் சோசியலிசம் வேணான்னு முடிவு பண்ணாங்க. எப்படி அது வீழ்ச்சி அடைஞ்சது? ஏன் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா அவங்களுக்கு அதையும் தாண்டி அவங்களுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இருந்துச்சு. ஒரு அடக்குமுறை அப்படிங்கிறது அவங்க மேலே ஏற்படுது, திணிக்கப்படுகிறது அவங்க மேலே. கல்ச்சரஸாக இருக்கக்கூடிய அவங்களுக்கான வேல்யூஸ் வந்து கிடைக்கல. செர்னோபிலுடைய அந்த அணுவில் விபத்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். ஸோ இது எல்லாம் சேர்ந்து தான் சோவியத்தினுடைய வீழ்ச்சி அடைந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம். அதனுடைய சிமிலாரிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா திமுகனுடைய இந்த முக்கியமான விஷயமாக இருக்கு. அப்போ என்னன்னா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண இருக்குல்ல, டிரவின் மாடலில் ப்ரொஜெக்ட் பண்ண விஷயம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அதாவது முதலாளித்து சிந்தனை முறை அப்படியே உள்வாங்கி கொண்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணனுடைய ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிரவுண்டில் பார்க்குறீங்க. ஏன் அப்படின்னா இந்த முறை ஒரு டிஸ்பாரிட்டியை உருவாக்கும். 1% மக்கள்கிட்ட 60% வெல்த் போய் சேர்த்துருக்கு. அப்போ தமிழகத்திலேயும் வந்து உங்களுக்கு அந்த பரவலான வளர்ச்சி அப்படிங்கிறதுக்கு இருக்கா அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு எல்லாமே மிடில் கிளாஸாக வந்துட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இன்னைக்கெல்லாம் 40,000 50,000 சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு கத்திரிக்காய் என்ன விளைச்சி இன்னைக்கு என்ன விற்குது? அன்னைக்கு தங்கான வேலை, இன்னைக்கு தங்கான இன்ஃப்ளேஷன் இருக்குது. எனக்கு வாங்க பர்ச்சேஸ் இருக்குங்களா? நீங்கள் வந்து எங்கள் அப்பா காலத்தில் என்ன இருக்குது, அவர் வாங்கின வந்து 5,000 வச்சுட்டு அவரால் வீடு வாங்க முடிச்சு சேவிங் செய்ய முடிஞ்சதுங்க, சேமிச்சு வைக்க முடிஞ்சது இல்லைங்களா, புள்ள குட்டிகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடிஞ்சதில்ல அவரால். இன்னைக்கு நம்மளால பண்ண முடியுதா? கடன் வாங்காம நீ ஒரு கல்யாணம் நடத்த முடியுமா இன்னைக்கு? ஏன் இந்த நிலைமைக்கு அப்படி வந்திருக்கோம் அப்படின்னா, அப்போ இங்கே உண்மையிலேயே வந்துட்டு ஒரு சமமான வளர்ச்சி ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ இந்த மாயையிலேருந்து முதல்ல வெளியே வாங்க. இங்கே எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னா கிடையாது. வெறும் ஜிடிபியினால் மட்டுமே நீங்கள் வந்து மக்களுடைய வாழ்வை புரிந்து கொள்ள இருக்கிறீங்க அப்படின்னா புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு அமிர்தாசன் ஒரு இதை முன் வச்சார். ஜீன் ரைஸ் எல்லாம் இவங்க கூப்பிட்டு வந்து ஆலோசகராக வச்சாங்க. அவரெல்லாம் இதை பற்றி பேசினவர் தான். ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு இன்றைக்கி வந்து பேசுகிறாங்க. மக்கள் எந்த அளவுக்கு சந்தோஷகரமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது கணக்கிடுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்குது. அப்போ அதே புரிஞ்சு அதை நாம் வந்து அது வளர்ச்சிக்கான விஷயமாக அதை நாம் பார்க்கணும். அப்போ இதை நோக்கி நம்ம வைக்கணும். அப்போ இந்த விஷயங்களை உள்வாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அரசாக செயல்பட்டால் தான் தாவேக்கா வந்து கன்சிஸ்டாக அவங்க அடுத்து செயல்படுவாங்க, அவங்க போக முடியும், அடுத்தடுத்து. ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்க ஒரு புதிய இது வந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்களுடைய எக்கனாமிக்கல் பாலிசி என்ன என்பதில் ஒரு தெளிவானதில்லை. அவங்க தேர்தல் அறிக்கைகளுக்கு நம்ம புரிந்து கொண்ட ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா, இப்போ சமூக நீதி வந்து பேசுகிறாங்க. சமூக நீதி பேசுகிறீங்கன்னா அப்போ சோசியலிஸ்டிக் ஆஸ்பெக்ட் நீங்கள் பேச முடியாது. சோசியலிசம்ங்கிறது முக்கியமான ஒரு கொள்கையாக இருக்க வேண்டும். சோசியலிசம்ங்கிறது ஒரு முக்கியமான கொள்கை அப்படிங்கிறது என்ன, மக்களுக்கு பரவலான வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கணும். மக்களுக்கு பரவலான வளர்ச்சி அப்படிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இயற்கை வளங்களுடைய பயன்பாடு என்பது அனைத்து மக்களுக்கும் போய் சேர்கின்ற வகையில் அரசோட செயல்படணும். இது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ். அப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் இந்தியா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 60% மக்கள் வந்துட்டு சர்வீஸ் செக்டரில் இருக்காங்க, சேவைத்துறையில் இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் செக்டரில் கிடையாது. மேனுஃபேக்சரிங் செக்டரில் ஏறத்தாழ 20% மக்கள் தான் இருக்காங்க. அப்புறம் அக்ரிகல்ச்சரில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அப்புறம் அரசு துறையில் இருக்காங்க. அப்போ 60% மக்கள் எந்த துறையில் இருக்காங்கன்னா சேவைத்துறையில் தான் இருக்காங்க. அப்போ சேவைத்துறையை நீங்கள் வளர்ப்பதற்கான வேலையை தான் செய்யணும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 600 இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. 600 இன்ஜினியரிங் காலேஜ் நீங்கள் இன்ஜினியர்ஸ் உருவாக்குறீங்க. இவங்களை கொண்டு போயிட்டு கார் மேனுஃபேக்சர் சொல்லி அதில் கொண்டு தள்ள முடியாது இல்லைங்களா? அப்போ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியை தாண்டி நீங்கள் சர்வீஸ் செக்டர்ஸ் வந்துட்டு உருவாக்கணும். அப்போ சர்வீஸ் செக்டர்ஸ் கொண்டு வரதுக்கான வேலைகளை வந்து யோசிக்கணும். அது தாண்டிருக்கூடிய வைக்கணும். சர்வீஸ் செக்டரையுமே ஒரு இடத்துல கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. கோயம்புத்தூரில் கொண்டு வாங்க, மதுரையில் கொண்டு வாங்க, தூத்துக்குடியில் கொண்டு வாங்க. இப்போ இங்கே சென்னையில் இருக்கக்கூடிய முக்கால்வாசி பேர் எல்லாம் ராமநாதபுரத்தில் வந்து வந்தாங்க. அங்கே வேலை வாய்ப்பே கிடையாது. அப்போ என்னென்னா உங்களுக்கு சர்வீஸ் செக்டர்ஸை வந்து நீங்கள் அது ஒவ்வொரு மாவட்டம் சார்ந்து இருக்கிறதுக்கான ஒரு உற்பத்தி முறை, அப்போ அது சார்ந்து இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் சிஸ்டம், அந்த ஒரு பார்வை அப்படிங்கிறது தேவை. அப்போ இந்த மாதிரி விஷயங்களை உள்வாங்கி கொண்டு இது எப்படி நடைமுறைப்படுது? அப்போ என்னென்னா அடுத்த 25 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு சூழல் சார்ந்திருக்கும் என்ன பிரச்சனை இருக்கும்? இந்த வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு வேணும். கிளைமேட் அசஸ்மெண்ட் அது ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அடுத்த 25 ஆண்டுகளில் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு காலநிலை மாற்றத்தின் காரணமாக கடுமையான பாதிப்பு இருக்கும், வெப்பம் அதிகமான பாதிப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அப்போ உணவு வறட்சி, தண்ணீர் பற்றாக்குறை, இது ரெண்டும் பெரிய சவாலாக. அப்போ இந்த 25 இயர்ஸாக இந்த நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை ஆன்டிசிபேட் பண்ணி நீங்கள் இப்போ இருந்தால் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா அடுத்த 4-5 இயர்ஸில் நீங்கள் அடுத்த பிரச்சனையை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ என்னென்னா தமிழ்நாட்டினுடைய எதிர்கால சூழல் நிதர்சனம் இதுதான். இதை நீங்கள் நானும் மாற்ற முடியாது. இது வந்து எக்கனாமிக்ஸ் கிடையாது. இது இயற்கையாக நடக்கக்கூடிய குளோபல் வார்மிங் காரணமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, உலகங்கள் நடக்கக்கூடிய ஒரு ஃபினாமினன். அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு குளோபல் வார்மிங்கை மையமாக வச்சு நீங்கள் எக்கனாமிக்ஸ் பேசலை அப்படின்னா பேச முடியாது. இன்றைக்கி எல்லாரும் அது பேச ஆரம்பிச்சாங்க. ஜெயந்தி கோஷ் இந்தியாவோட முக்கியமான ஒரு எக்கனாமிக்ஸ். அவங்க இன்னைக்கு பிளானட்டரி ஹெல்த்லேருந்து இப்போ எக்கனாமிக்ஸை பார்க்கணும்னு பேசுகிறாங்க. பிளானட் ஹெல்த்தை பற்றி பேசுகிறாங்க. அவங்க ஒரு முக்கியமான எக்கனாமிக்ஸ், அவங்க இடதுசாரி எக்கனாமிக்ஸ். அவங்க இன்றைக்கி என்ன பேசுகிறாங்க, பிளானட் ஹெல்த்தின் அடிப்படையில் தான் நீ பார்க்கணுன்னு. வெல்த் டேக்ஸ் 2% போடுங்கிறாங்க.
ஐரோப்பில் இருக்கக்கூடிய அவன் 2% நீங்க வெல்த் டேக்ஸ் போட்டாங்க. சாய்நாதன் சொல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் பணக்காருக்கு 2% நீங்க வெல்த் டேக்ஸ் போட்டீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பட்ஜெட்டே போடலாங்கிறாரு. பா இந்தியாவுக்கே. ஆமா, இந்தியாவுக்கு கூட அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் போடலாங்கிறாங்க. வெல்த் டேக்ஸ் போட்டீங்கன்னா போதும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது. அவங்க டாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நாங்களும் தான் டேக்ஸ் கட்டிட்டு இருக்கோம். அவங்க டேக்ஸ் கட்டுறது இல்லை. ஏன்னா அவங்களோட வளர்ச்சி தானே இந்தியாவோட வளர்ச்சி. அப்போ அடிப்படையில் அப்போ அடுத்த 25 இயர்ஸ் தமிழ்நாடு என்னவாக போகுது என்பதற்கான அசஸ்மெண்ட் அடிப்படையிலிருந்து நீங்கள் ஒவ்வொரு ரீஜன்லையும் என்ன மாதிரி மாற்றங்களை கொண்டு வர முடியும், என்ன மாதிரி விஷயங்களை உற்பத்தி முறை கொண்டு வர என்கின்ற அந்த விஷனோடு செயல்படணும். அதற்கு முதல் படியாக ஒரு ப்ராப்பரான கமிட்டி வேணும். இன்னும் வந்து பிளானிங் கமிஷன் வந்து உருவாக்கலை. அந்த பிளானிங் கமிஷன் வேணும். அதோடு சேர்த்து இருக்கக்கூடிய ஆலோசனை தருவதற்கான ஒரு ப்ராப்பரான நல்ல ஒரு குழு வேணும். ஆமாம், அதில் இருந்து நீங்கள் வந்து ஒரு கருத்து உருவாக்கம் செய்து அதை வந்து பொதுமக்களிடம் விவாதிக்க வேண்டும், சட்டசபையில் விவாதிக்கப்பட வேண்டும். அதிலிருந்து நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து உருவாக்குங்க. அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் அந்த விஷயம் வந்து இப்போ விஸ்வத் பாரத் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கல்ல, அவங்க அரசு வந்து அறிவிச்சிட்டாங்க, அவங்க கொள்கை அறிவிச்சிட்டாங்கல்ல, 2040 வரைக்கும் என்னோட அஜெண்டா இதுதான் அப்படின்னு அவங்க அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க அந்த மாதிரி அறிவிக்கணும், சொல்லணும். ஆமா, தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்களா? தேர்தல் அறிக்கை அவங்க ஒவ்வொரு கேட்டகரைசேஷனாக சொல்லியிருக்காங்க. ஸ்மால் ஸ்கேல் மெடிஸ்கல் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிளைமேட் ரெசிலியன்ட் ரினியூவல் எனர்ஜியை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கீங்க. அது இன்னும் நீங்கள் விரிவாக்கணும். அது இன்னும் போதாது. டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நீங்கள் வந்து பேசணும், பஞ்சாயத்து லெவலில் நம்ம வந்து பேசணும். அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நாங்கள் என்ன பிளான் வச்சுருக்கோம், ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு நாங்கள் என்ன பிளான் வச்சுருக்கோம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் சூழலியல் அமைப்பு என்னவாக இருக்குது, இந்த சூழலியல் அமைப்பு சார்ந்து இருக்கக்கூடிய உற்பத்தி முறை என்ன கொண்டு வர முடியும், அந்த மாவட்டத்தில் என்ன வாய்ப்பு இருக்குது, எவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க, இவங்களுக்கு என்னது கொண்டு வரணும், அங்கே இருக்கக்கூடிய கல்வி தகுதி என்னவாக இருக்கின்றது, இது எல்லாமே கருத்தில் கொண்டு இருக்கணும். அப்போ இதை நோக்கி இருக்க பரவலாக இருக்கக்கூடிய ஒரு உற்பத்தி முறை அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. ரெண்டாவது, ஒரே சிஸ்டம் ஆஃப் எக்கனாமிக்ஸ் எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறதுக்கு டேஞ்சர். அது நீங்கள் செய்யவே முடியாது. ஒவ்வொரு பிராந்தியத்துக்கும் ஏற்றாவிலாக இருக்கக்கூடிய உற்பத்தி முறையை நீங்கள் கொண்டு வரணும். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கி கொண்டு அவர்கள் செயல்படணும் அப்படிங்கிறத நம்முடைய விருப்பம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாப்பிக்கில் இவ்வளோ ஒரு அரசு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது குறித்தும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கார்ப்பரேட் அரசியல் குறித்தும் ரொம்ப தெளிவாக விளக்கங்கள் வந்து கொடுத்தீங்க தோழர். பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசு எதிர்ப்பு நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னு. கட்டாயமாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் தான் எப்போதும் நம்ம வந்து நிற்க போகிறோம். இது மீண்டும் திறக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதா வெகுஜன இயக்கங்கள் மற்றும் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.